ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு நடந்து முடிந்த செப்டம்பர் 28, 2025 இன்னைக்கு நடந்து முடிந்த குரூப் 2A எக்ஸாம் ப்ரிலிம்ஸ்க்கான ஆன்சர் கீ அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். 200 கேள்விகளுக்குமே. ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஓகே, ஸோ எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே உங்களோட ஒப்பீனியன் அப்படிங்கிறது இருக்கும். கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது மாட்ரேட், ஓகேங்களா. ரொம்ப ஓவராக ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது சொல்கிற அளவுக்கு இல்லை இருந்தது. ஆனால் கொஞ்சம் திங்கிங் கொஸ்டின்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பத்தியை படித்து எழுதுறது, 2 கொஸ்டினை ஒரே இடத்துல கொண்டு வந்து கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் கம்பேரிங் வித் குரூப் 4 கொஸ்டின் அப்படிங்கிறது மாடரேட் தான், ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேக்ஸில் வந்து டஃப் அப்படிங்கிறத வச்சுருந்தாங்க. மற்றபடி கொஞ்சம் அப்படியே மீடியம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகே, ஸோ ஒரு 85 கொஸ்டின்ஸ் தமிழில் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அந்த லெவலில் வந்து இருந்துச்சு. ஸோ நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து 150 ப்ளஸ் 155 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போட்டிருக்கணும். கண்டிப்பாக வந்து போட்டிருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நாங்கள் ஆக்சுவலி வந்து ஒர்க்காக வந்து வெளியே போயிருந்தோம். நிறைய பேர் வந்து மெசேஜில் வந்து சொல்லியிருந்தீங்க எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கோம், 152 கொஸ்டின்ஸ் வருது, 155 வருது அப்படின்னு சொல்லி மெசேஜில் போட்டிருந்தீங்க. ஸோ நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் இன்னொன்று வந்து தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் வந்து ஷார்ட்கட் பார்த்துட்டு போனால் வந்து படிச்சிடலாம் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பட் அதெல்லாம் ஷார்ட்கட் அப்படிங்கிறதுக்கெலாம் இதுவே கிடையாது, ஓகேங்களா. யார் ஒருத்தர் கரெக்டாக கிளாஸஸ் ஃபாலோ பண்ணி டெஸ்டர்ஸ் அட்டன் பண்ணி கரெக்டாக படிக்கிறாங்களோ அவங்களால தான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக வந்து எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்க முடியும். ஃப்ரீக்வெண்ட்டான ரிவிஷன், அதிகமான டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கணும், ஓகேங்களா. ஸோ டைம் இதில் வந்து இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் டைம் அப்படிங்கிறது அதிகமாகவே எடுத்திருக்கு கொஞ்சம். ஏன்னா வந்து கொஞ்சம் பேராகிராஃபாக கொடுத்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரே வந்து ஒரு 140 பேஜஸ்க்கு மேலே வந்து இழுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து படித்து கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு எழுதுறதுக்கு கொஞ்சம் டைம் அப்படிங்கிறது எடுத்திருக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால் அதுக்காக தான் நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது பண்ணுறப்போ நம்ம ஆன்லைனில் டெஸ்ட் அட்டன் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத கொடுத்தோம். டைம் செட்டிங்கில் 3 hours எக்ஸாம்னா 2 hours 45 minutes டைம் செட்டிங் அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். ஸோ அப்படி எழுதுறப்போ உங்களுக்கு ஈஸியாக டைம் மேனேஜ்மெண்ட் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இனிமேலும் எல்லாருமே வந்து கொஞ்சம் 3 hoursனா முன்னாடியே வந்து மற்ற டெஸ்ட்லாம் போட்டு பார்க்குறப்போ டைமை வந்து மேனேஜ் பண்ணி எழுத பழகிக்கணும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல் ஒரு இன்ஃபர்மேஷன், ஸோ வரக்கூடிய அடுத்த 2026 நான் குரூப் 4 கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணணும், எனக்கு வந்து பக்காவான ஒரு பேட்ச் வேணும் அப்படின்னா ஸோ அதுக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதுக்கு எங்களோட சைட்லேருந்து என்ன ரிக்வெஸ்ட் அப்படின்னா, நான் கண்டிப்பாக இந்த 2026 அடுத்து வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணி ஜாப் வாங்கணும் அப்படிங்கிற கரெக்டாக ஒரு 150 மெம்பர்ஸ் மட்டும்தான் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணால் போதும். 150 மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேட்சில் ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க 8807081095 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 4 கோர்ஸ் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. இது கம்ப்ளீட்டா குரூப் 4க்கான 1 year பேட்சா இருக்கும். 1500 plus ரெக்கார்டிங் கிளாஸஸ், 10,000 plus கொஸ்டின்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா லைன் பை லைன் மெட்டீரியல்ஸ் போத் சிலபஸ் வைஸ் அண்ட் ஸ்கூல் புக் வைஸ் இந்த பேட்ச்ல உங்களுக்கு இருக்கும். கம்ப்ளீட்டா 1 year போகும். 8 months கம்ப்ளீட்டா கிளாஸஸ், 4 months கம்ப்ளீட்டா உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறது இருக்கும். போத் சிலபஸ் வைஸ் கிளாஸஸ், ஸ்கூல் புக் வைஸ் கிளாஸஸ்னு தனித்தனியா செப்பரேட்டா வந்து பிரிச்சிருக்கோம். உங்களுக்கு ஸ்கெடியூலை பார்த்தாலே தெளிவா நீங்க ஃப்ரெஷரா இருந்தா கூட புரியும். ஸோ ஸ்கெடியூல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. இந்த பேட்சில் ஜாயின் ஆகிறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா October 7, October 8 பேட்ச் ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ தயவு செஞ்சு அந்த டேட்டுக்கு அப்புறம் ஒருவேளை நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மெசேஜ் பண்ணாதீங்க. ஸோ 150 சீட்ஸ் மட்டும்தான். ஸோ ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. இப்போவும் சொல்கிறேன், 150 சீட்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே பேட்ச் அட்மிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது, ஓகேங்களா. ஸோ வில்லிங் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரி, ஓகே, நம்ம ஆன்சர் கீக்குள்ள போயிடலாமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க, பொறுத்துக. அடி தாவரம் அப்படி 10th தமிழ் புக்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ கவனிங்க. தட்டு, இது எதுக்கு பொருந்தோம்? சோளத்துக்கு பொருந்துமா. அடுத்து களி அப்படின்னா கரும்பு அல்லது மூங்கிலுக்கு பொருந்தோம். களினா வந்து பார்த்தீங்கன்னா கரும்புக்கு பொருந்தோம். நம்ம இதை அடிக்கடி சொல்லியிருக்கிறது. லீனா கரும்புக்கு வரும், லைனா மூங்கில்னு சொல்லியிருப்போம். அடுத்து அடினா வேம்பு. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3, 4
அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலைனா மூங்கிலா 2-1 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க ஒளிமரபு, யானையின் ஒளிமரபை கண்டறிக. ஸோ நல்லா கவனிங்க, பசு அப்படின்னா தான் கதரும் அப்படின்னு வரும். ஓகேங்களா, குரங்கு அலப்பும். ஸோ அப்போது பிளிரும் இது எதுக்கு வரும்? யானைக்கு தான் பிளிரும்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கவனிங்க, மானின் தொகை மரபு சொல்லை கண்டறிக. நிறை. அப்போது இது வந்து பாருங்க, நிறை அப்படிங்கிறது பசுவுக்கு போயிடும், ஆட்டு மந்தை. அப்போது கூட்டம்ங்கிறது மக்களுக்கு வருமா? மக்களுக்கான தொகை மரபு. அப்போது கணம்ங்கிறதா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க, பொருந்தா சொல்லை கண்டறிக. இது அப்படியே திருக்குறள்ல இருந்து எடுத்திருக்காங்க அதுக்கான பொருள் வச்சு. ஸோ கவனிங்க, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இதில் வந்து ஆன்சர் கீ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இதில் ஏதாச்சும் வந்து சேஞ்சஸ் வந்து கவர்மெண்ட் ஆன்சர் கீ படி சேஞ்சஸ் வந்தது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணலாம், அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நல்லா கவனிங்க, இதை பார்த்துட்டு எவ்வளோ ஆன்சர் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் வந்து பாருங்களேன், செற்றார் அப்படின்னா பகைவர் அப்படிங்கிறத குறிக்கும். அப்போது இதில் பொருந்தாத இருக்கிறது எது வருது அப்படின்னா உற்றார். மற்றதெல்லாம் பகைவர் அப்படிங்கிற மீனிங்கை குறிக்குது. உற்றார்னா சொந்தக்காரர்கள், உறவினர் அப்படிங்கிற பொருளை குறிக்குது. ஸோ அப்போ பொருந்தாத இருக்கிறது ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க, அகரவரிசைப்படி சொற்களை அமைக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அகரவரிசை நம்மளுக்கு உயிரெழுத்து இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு உயிரெழுத்தை முடிச்சுட்டு அடுத்து மெய்யெழுத்துக்கு போவோம். இங்கே வந்து உயிர்மெய் எழுத்துக்கு போவோம். இங்கே உயிர்மெய் எழுத்தே கொடுத்துட்டாங்க, வரிசையிலே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அப்போது எது அப்படின்னு பார்க்கணும். அப்போது ஃபஸ்ட் எழுத்து எல்லாமே காவா இருக்குது. அப்போது ரெண்டாவது எழுத்துக்கு போகணும். அப்போது இது ரா, அடுத்து ராவுக்கு அடுத்து தான் லா, வா, லா. அப்போது என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் சி, கருவூலம், களம்பூச்சி, கவரிமான், களத்து மேடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வெற்றி, வீரம், வலி ஆகிய பொருட்களை தரும் சொல் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ, விரல். ஸோ இதை நம்ம டிஸ்கஷன் பண்ண கொஸ்டின் தான். அடுத்து கவனிங்க, பிரித்தெழுதுக. வேளாண்மை என்னும் சொல்லை பிரித்தெழுதும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வரணும் அப்படின்னா ஸோ நம்ம ஆல்ரெடி புணர்ச்சி விதி வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா, புணர்ச்சிக்கு வந்து யூடியூப்லேயுமே கம்ப்ளீட் கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். அண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கிட்டத்தட்ட 4 கிளாஸஸ் வந்து எடுத்திருப்போம். சரி கவனிங்க, எஸ், வேணன்மை. ஸோ இதை வந்து 2 விதத்தில் வந்து பிரிக்கலாம் இதில். ஆனால் கரெக்டான ஆன்சர் அப்படின்னா புணர்ச்சி விதிப்படி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் பி வரும். ஓகேங்களா, பட் ஒருவேளை இதுக்கு அந்த நகரம் லகரமாதல் அப்படிங்கிற விதிப்படி இதவும் வந்து கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், சேர்த்தெழுதுக கேட்டிருக்காங்க. இது அப்படியே நம்ம கொஸ்டினில் டெஸ்ட்டில் கேட்ட கொஸ்டின். அது கூட்டல் அன்று சேர்றப்போ எப்படி வரும் அப்படின்னா அது வன்று அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க, இது கொஞ்சம் டவுட்டடான கொஸ்டினாக தான் இருக்குது. சேர்த்தெழுதுக உள்கூட்டல் மனம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள் மனம் அப்படியே சேர்த்தெழுதும் போது உள் மனம் அப்படிங்கிறதும் வரலாம். அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முன்னாடி பார்த்த மாதிரி லகரம் நகரமாதல் விதிப்படி இதுவும் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் பின் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கவனிங்க, கூற்று. ஏது யாது என்னும் சொற்கள் சுட்டு சொற்களாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து காரணம், ஏ யா என்ற சுட்டெழுத்தை அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ளன. ஸோ இப்போ கவனிங்க, இதை பார்த்தோன்னே நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, ஏ யா இது எல்லாமே வந்துட்டு என்னது நம்மளுக்கு வினா எழுத்துக்கள். ஓகேங்களா, ஆனால் இங்கே சுட்டு சொற்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஆ இ ஊ அப்படிங்கிறது தான் சுட்டு சொற்கள். ஊ அப்படிங்கிறது இப்போ பயன்பாட்டில் இல்லை அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஓகேங்களா, தொலைவில் இருக்கிறத வந்து சுட்டி காட்டுறதுக்கு ஆங்கிறதும் பக்கத்தில் இருக்கிறது இவன் இவள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈங்கிற எழுத்தையும் பயன்படுத்துகிறோம். அப்போது இது கிடையாது. இங்கேயும் பாருங்கள், இதை சுட்டு எழுத்துன்னு போட்டுட்டாங்க. அப்போ இதுவும் சரி கிடையாது. அப்போது என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா கூற்று தவறு, காரணமும் தவறு. அப்போ எங்கப்பா ஆப்ஷன் இருக்குது? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக்க கேட்டிருக்காங்க பாருங்க. அது நாய். அது நாய் அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி வச்சு கண்டுபிடிக்கலான்னா
நம்மளுக்கு திணையில 2 வகை இருக்கு. உயர்திணை, அக்ரிணை. உயர்திணைனா மனிதர்களை எந்த விதத்துல எப்படி சொல்லியிருந்தாலும் மனிதர்களை குறிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது உயர்திணை. ஓகேங்களா? அக்ரிணைனா 5 அறிவுல இருந்து 1 அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய உயிரற்ற பொருட்கள் மற்றும் உயிருள்ள பொருட்களை சொல்றது அக்ரிணை. அப்போ அது நாய்ங்கிறது உயிருள்ள ஒரு விலங்கு. அப்போ இது எதுல வந்துடும்? அக்ரிணையில வந்துடும். அப்போ இது அக்ரிணைன்னு செலக்ட் பண்ணிடலாம். ஆனா இப்போ இந்த அதுங்கிறதுக்கு பதிலா இங்க பாருங்க, இதுக்கும் ஒரே இதுதான் வித்தியாசம். இந்த அதுக்கு பதிலா அவை கொடுத்திருந்தா அது பன்மையாயிருக்கும். நாய்க்கு பதிலா நாய்கள்னு கொடுத்திருந்தா அக்ரிணை பன்மையாயிருக்கும். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் அக்ரிணை ஒருமை, இதுக்கு அக்ரிணை பன்மை. அடுத்து அவர் அவர்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ அவர் அவர்கள் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது என்னன்னா அவர் அவர்கள் அப்போ மனிதரை தான் குறிக்குது. அப்போ அது எதுக்கு வந்துடும் அப்படின்னா உயர்திணை பன்மை. அடுத்து தங்கை உயர்திணை தான். அப்போ இவங்க பெண், அப்போ உயர்திணை பெண்பால ஒருமையை குறிக்குது. இது அப்படியே சிம்பிளா பார்த்தாவே நம்ம படிச்சுட்டு போகணும்னு அவசியங்கள்ல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஆன்சர் என்ன வருது? ஃபர்ஸ்ட்டுக்கு அக்ரிணை ஒருமை, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உயர்திணை பன்மை. அப்ப 3, 4 ஆப்ஷன் ஏப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஒற்று பிழையை சரி செய்க. வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எப்படிப்பா இதை நம்ம எழுதலாம்? எப்படி எழுதலாம்னா வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் பி வழிகளை. இங்க காவரிசை வந்திருக்கு, இக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா வரணும். ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மிஸ்டேக்கான ஆப்ஷன் பிலையுமே கூட இருக்கு. கடைப்பிடித்து இப்புங்கிறது வரணும். இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் டி சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் பிரிச்சுட்டாங்க, அதுதான் இருக்கு. கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. அப்போது கரெக்டான சென்டென்ஸ் ஃபார்மில் சொல்லணும்னா வள்ளலார் அருளிய வழிகளை கடைப்பிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும் அப்படிங்கிறது வரணும். ஸோ ஆப்ஷன் டி என்ன கேட்டால் அதுக்கு கரெக்டான ஆன்சர். இதில் பார்த்தீங்கன்னா சேர்த்து வந்துருச்சு. ஸோ அப்படி அந்த கொடுத்துருக்க சென்டென்ஸை சேர்த்து எழுத தேவையில்லை. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கவனிங்க. பிழையற்ற தொடரை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். அப்போ இது கரெக்ட் தான். அமைச்சர் இங்கு ஒருமை குவிந்தன, தொண்டர்கள் பன்மையில வந்துருச்சு குவித்தனர். ஆப்ஷன் ஏவே இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்ச மலர். இது அப்படியே புக்ல இதை நம்ம அந்த மலர்கள் பாருங்க நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் அந்த இலக்கணத்துக்கு பின்னாடி மொழித்திறன் பயிற்சியில் இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணிட்டு போயிருப்போம். அதோட அந்த பாடல் வரியில கம்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்ன செய்தால் வாடுவர் விருந்தினர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னது? மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்ச மலர். அதை எப்படி மோந்து பார்த்தா அந்த அனிச்ச மலர் வாடிருமோ அது மாதிரி வந்திருக்கவங்கள எதுக்குடா வந்தாங்க அப்படின்னு முகம் சுழிச்சோம் அப்படின்னா முகம் வாடும். அப்போ முகம் திரிந்து நோக்கினால். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். உவே சாமிநாதரின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர். ஸோ இதுக்கு என்ன ஆன்சரு? வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என் கதைனா நாமக்கல் கவிஞருடையது போயிடும். ஸோ அப்போ இதை நான் சொல்லியிருப்பேன். என் கதைனா நாமக்கல்லார், என் சரிதம் அப்படிங்கிறது தான் உவே சாமிநாதருடையது. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பெருஞ்சித்திரனாரால் நடத்தப்படாத இதழை தெரிவு செய்க. பெருஞ்சித்திரனாரோட இதழ்னா என்னது? 3 தான். தென்மொழி, தமிழ் சிட்டு, அடுத்து தமிழ் நிலம். தேசபக்தன் திருவிக்காவுடையது வந்துடும். அப்போ பொருந்தாது இது ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கவனிங்க. கனலி இந்த சொல்ல குறிக்காத சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும்? நெருப்பு கண்டிப்பா இருக்கு. கனலியை குறிக்கக்கூடியதான் கனல். அடுத்து கரும்பை குறிக்கும். கரும்பை குறிக்காது, பன்றி சூரியனை குறிக்கும். ஸோ ஆன்சர் என்னன்னா இதுக்கு ஆப்ஷன் டி கரும்பு தான்ப்பா வரும். நெக்ஸ்ட் பாருங்க. அப்படி இந்த எப்படி சொல்றது, அப்படியே கொஸ்டின்ல அவுட் ஆகிற ஆன்சர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ 18ல இருந்து எத்தனை இருக்கு? 20, 21, 22 வரைக்கும் இருக்கு போல இருக்கு. ஸோ அப்போ கவனிங்க.
ஸோ ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சரை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். நேற்றை போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை என்கிற நியதியை அறிந்து நாளும் கற்கிற கட்டாயம் வருகிற பொழுது நாம் மீளவும் இளையோராகி பயில தொடங்குகிறோம். புற தேவைகளுக்கான அறிவுசார் நூல்களும் அக தேவைகளுக்கான அறம்சார் நூல்களும் நம் முன் பக்கங்களாய் விரிந்து கிடக்கின்றன. மனிதன் இரு கால்களை ஊன்றி நடக்க பழகியதில் இருந்து பெற்ற வளர்ச்சிக்கு இன்னும் முடிவில்லை. நடை ஒன்றுதான் நம் உடல் நலம் பேணும் பயிற்சிகளில் முதன்மையான ஒன்று என்று மருத்துவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அது புறநடை. அதுபோல் இளமையில் கற்க தொடங்கிய அகநடை பயிற்சி காலம் முழுவதும் தொடர வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இளமையில் கற்றல் என்பது இளமையாகவே இருக்க உதவும் கலையாக கல்வி மலர்கிறது என்பதை உணர்த்துகிறது. சரி, நம்ம ஆன்சர் பார்த்துடலாமா? கவனிங்க. உள்ள தேவைகளுக்காக நம்முன் இருப்பவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஸோ இதெல்லாம் அப்படி இதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஆன்சர் தான். அப்படியே ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு போலாமா? ஆப்ஷன் சி அறநூல்கள். நெக்ஸ்ட் பாருங்க, இளமையாக இருக்க உதவும் கலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஸோ இளமையாக இருக்க உதவும் கலை எங்க இருக்கு பாருங்க. இளமையில் கற்றல் என்பது இளமையாகவே இருக்க உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இளமையாகவே இருக்க உதவும் கலை எதுனா கல்வி, கற்றல் தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கவனிங்க, மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகளில் முதன்மையானது எது அப்படின்னு கேட்குறாங்க. எதை மருத்துவர்கள் வலியுறுத்துறாங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு பாருங்க புறநடை பயிற்சி. அடுத்து வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று அகநடை பயிற்சி. அடுத்து பாருங்க, கற்க வேண்டும் என்ற அவசியம் வருகின்ற போது நாம் எவ்வாறு மாறுகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி மாறுவோம்? ஸோ இங்கே கவனிங்க, நம்ம அந்த பேராகிராஃபில் படிக்கும்போது பார்த்துட்டோம்ல, ஸ்டார்டிங்லே இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் படிக்க வேண்டிய சூழ்நிலை வர்றப்போ நம்ம இளமையாகவே மாறிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்கில் கொடுத்துருந்தாங்க. இருங்க அதையும் பார்க்கலாம். நாளும் கற்கிற கட்டாயம் வருகிற பொழுது நாம் மீளவும் இளையோராகி பயில தொடங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன வருது இதுக்கு? ஆன்சர் ஆப்ஷன் டி, இளமையாக. நெக்ஸ்ட் கவனிங்க, இதெல்லாம் கேட்ட கொஸ்டின்பா. இடியோசை கேட்ட நாகம் போல் என்ற உவமை தொடர் உணர்த்தும் பொருள் என்னது? இடியோசைய நாகம் கேக்குது அப்படின்னா அது எப்படி இருக்கும்? பயப்படும். ஓகேங்களா? அப்போ அதுக்கான பொருள் இதுல எது அப்படின்னு பார்த்தா மிரட்சி, அச்சம் அப்படிங்கிறது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், நீரு பூத்த நெருப்பு போல. இதுல நீரு அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சாம்பல். நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க, மீதுன் விரும்பேல் என்ற. ஸோ இதெல்லாம் கேட்ட கொஸ்டின். அப்படியே ஆத்திச்சூடிக்கு தொடர்புடைய பழமொழியை கண்டறிக. இது அப்படியே நம்ம டெஸ்ட்ல கேட்டிருந்தோம். ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இங்க கவனிங்க, மீதுன் விரும்பேல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கணும். அதிகமா சாப்பிடணும்னு ஆசைப்படாத. அப்போ அதுக்கான பொருள் பாருங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இல்ல, நீரடித்து நீர் விலகாது அதுவும் இல்ல, உப்பிட்டவரை உள்ளவும் நினை இது கிடையாது, சோறு போட்டவங்க நினைங்கிற அர்த்தத்துல இது கொடுத்துருக்காங்க. அப்போ நொறுங்கு தின்றால் 100 வயது அப்படிங்கிறது தான் இதுக்கு அந்த இதை மென்ஷன் பண்ணி அந்த உன்றதை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, புவியியல் மற்றும் கரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் எனும் அறிவிப்பு எத்துறை சார்ந்தது என்று கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸோ இப்போ கவனிங்க, புவியியல் சார்ந்ததா வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் ஏ, இயற்கை வளங்கள் துறை. நெக்ஸ்ட் பாருங்க, ஆசியலண்ட் என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கலை சொல்லியுமே இருக்கு. இந்த இது அப்படியே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 189 பேஜஸ் லாஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம். அந்த 189 பேஜஸ்ல A to Z வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கலைச்சொற்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஏ வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏ வரிசையில் மட்டுமே கிட்டத்தட்ட 200க்கு பக்கமாக இருக்கும். ஸோ 1 பேஜ்ல 2 சைடாக டைப் பண்ண மெட்டீரியல் கொடுத்துருப்போம். ஸோ அதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கேட்டிருக்காங்க ஆசிலியன்ட் அப்படின்னா. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா தாக்குபவர்னு அர்த்தம், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க, ஸோ இதுவும் அதுல இருந்து கேட்டிருக்கிறது தான். ஸோ அரைட் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லி கவனிங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இடையால கிரானைட்டு பாறை.
அர்னீசியஸ் ராக் அப்படின்னா ஸோ இது வந்து நம்ம பார்த்த கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா களிமண் பாறை. ஆர்கிலேசியஸ் ராக் அப்படின்னா இதுக்கு வரக்கூடியது மணற்பாறை. அப்ளைட் அப்படின்னா கத்திமுனை குன்று அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்ன வருது அப்படின்னா ஆப்ஷன் பி. எஸ், இந்த கொஸ்டினுக்கு வந்து கவனிங்க. எஸ், இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக் ரெண்டுக்கும் நான் வந்து மாற்றிட்டேன் ஆக்சுவலி. இப்போ கவனிங்களேன், அர்னேசியஸ் ராக் அப்படின்னா இதுக்கு வந்து பாருங்க 2 இடத்துல இப்போ பாறை அப்படிங்கிறது ஆப்ஷன் 3 இதுலையுமே பாறைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்படியே நம்ம வந்து பார்த்த கொஸ்டின் தான். நல்லா கவனிங்கள, அர்னேசியஸ் ராக் அப்படின்னா மணற்பாறை. ஆனால் கலைச்சொற்களுக்கு இனமேலும் இது இல்லாத இன்னும் பயங்கரமாக அவுட் சோர்சஸ் அப்படிங்கிறத நம்ம படிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோம். ஸோ நிறைய வந்து இனமேலும் படித்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து கவனிங்க. அப்போது செகண்டுக்கு நேராக 4 இருக்க மாதிரி ஆப்ஷன் இதுதான் ஆப்ஷன் டி இருக்குது. ஸோ அப்போ அடுத்து வந்து கவனிங்க, அரட் அப்படின்னா இதுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா கத்திமுனை குன்று அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து வந்து கவனிங்க 2, 4 அப்போ எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜிலியஸ் ராக், இது வந்து களிமண் பாறை. அப்ளைட் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அப்படியே வந்து டெஸ்ட்டில் கேட்ட கொஸ்டின். ஸோ இதை வச்சு தான் நான் வந்து ஆன்சரை வந்து மாற்றி சொல்லிட்டோம் அப்படிங்கிறத எனக்கு இப்போது தெரிஞ்சுது. கவனிங்க, அப்ளைட் அப்படின்னா தான் இடையால கிரானைட் பாறை அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டீப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க, சரியான தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன வரும்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் சி வரும். குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து கவனிங்க, ஏனைங்க மரம் அப்படின்னு இருக்கிறப்போ வளர்ந்ததுன்னு தான் வரணும். கிளைகள் வந்து பன்மை, அப்போ விழுந்தன அப்படின்னு வரணும். யானைகள் பன்மை, அப்போ சென்றன அப்படின்னு வரணும். ஸோ இதுதான் பன்மைக்கு பன்மை கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் கவனிங்க, பொருத்தமான காலத்தை சுட்டுக. கோவலன் மதுரை மாநகருக்குள் செல்கிறான். அப்போ செல்கிறான் கிரு கின்று நின்று. ஸோ இந்த மாதிரிலாம் வருது. அப்போ அதை வச்சும் நம்ம வந்து ப்ரெசென்ட்ல நிகழ்காலம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று கவனிங்க, செல்கிறான் அப்போ போய்கிட்டு தான் இருக்கான்னு அர்த்தம். சென்றான் அப்படின்னு வந்து கொடுக்கல. நம்ம ஆல்ரெடி இந்த நியூஸை படிச்சிருக்கிறதுனால போயிருக்கான், அப்போ அது முடிஞ்சு போன விஷயம் தானே. இறந்த காலம்னு நிறைய பேர் போட்டு வந்திருப்போம். ஆனால் அது கிடையாது. இந்த இடத்துல கிரான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, போயிட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்போ அதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, நிகழ்காலம் ப்ரெசன்ட். அடுத்து கவனிங்க, புல்வாய் நவ்வி உலை ஆகியவற்றின் பெண்ணை குறிக்கும் சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிணை அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கவனிங்க, அடவி என்ற சொல்லின் பொருள். ஸோ காடுக்கு கிட்டத்தட்ட 20க்கு மேலே அதுக்கான வேறு பெயர்கள் இருக்கு. அடவி, கான், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெயர்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ உங்களுக்கான ஸ்கூல் புக்கில் இது வந்து பாக்ஸில் 23 இது வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி காடு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பரியது கூன் கோட்டதாயினும் யானை வெறுவும் புலிதா குறின். இக்குரட்பாவில் மிகுதி அப்படிங்கிற பொருளை உணர்த்தும் சொல்லை கண்டறிக. இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்கலாம். அடிக்கடி பேக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இலக்கணம் எடுக்கிறப்போ சொல்லுவேன், சால உருதவ நனிக்கூர் களி கடிமா தவ தட இது எல்லாம் உரிச்சொற்களுக்கு உரிய உருபுகள், அதாவது விகுதிகள். ஸோ இது வந்ததுன்னா கண்ணை மூடிட்டு உரிச்சொற்களை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அதுக்கான பொருள் மிகுதிங்கிறது இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ கூர்னா அது உரிச்சொல்லுக்கு உரிய விகுதி தான். அப்போ கூறுங்கிறது விகுதி அப்படிங்கிற பொருளை மிகுதி அப்படிங்கிற பொருளை குறிக்குது. அடுத்து பாருங்கப்பா, இது அப்படியே கேட்ட கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். உதகை இதோட மறுவு பெயர் என்னது? உதக மண்டலம். நெக்ஸ்ட் வந்து கவனிங்க, பிழை திருத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மனிதன் மொழியின் வளர்ச்சி கண்டு அது எவ்வளவு அருமையான கருவி என்பதை உணர்ந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன வரும்? ஸோ இதில் நீங்கள் பார்த்தோன்னே இன்னொன்று லாஜிக்காகவும் யோசிச்சிருக்கலாம். இங்கே அது அப்படிங்கிறப்போ அப்போ அது அப்படிங்கிறதா வரும். இங்கே இது அந்த மாதிரி கொடுத்துருந்தா இதை வந்து சூஸ் பண்ணலாம். எப்படி கொடுத்துருக்கிறதே அதுவே ஆன்சர் வர போகிறதில்ல. அதே மாதிரி இது உயிரெழுத்துக்கு முன்னாடி எப்பயுமே அது அப்படிங்கிறது தான் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கவனிங்க, இவனுக்கு வீடு 1 -2 இருக்கிறது. அப்போது வீடு 1 மற்றும் 2 இருக்கிறதா? இப்போ இல்லைங்கிறத நம்ம கண்டிப்பாக யோசிக்க மாட்டோம். அல்லது இருக்கிறதா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ ஆன்சர் என்ன வரும்? அப்போது நம்ம யோசித்த எதுவுமே இதுக்கு ஆன்சர் கிடையாது. இது ஏன்னா இடைச்சொல். நல்லா கவனிங்க,
இவனுக்கு வீடு ஒன்று மட்டும் 2 இருக்கிறது. இப்போ ஒருத்தர்கிட்ட சொல்கிறப்போ அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, இது கரெக்டாக இடைச்சொல்ல எப்படி வரும்னா ஆன்சர் இல்லை. இவனுக்கு வீடு 1 மட்டும் இல்லை 2 இருக்குது. இவனுக்கு வீடு 1 இல்லை 2 இருக்கிறதுங்கிறத ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கவனிங்க. டேஸ் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவதில். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஆற்றுணான்னு வந்துருச்சுன்னா அது பழமொழி 400 தான். இதில் இடம் பெற்றிருக்க இணை எழுத்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்னது அப்படின்னா, ஸோ கவனிங்க, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, வேண்டுவது. ஸோ இணை எழுத்துனா நம்ம வந்து பார்த்துருப்போம், என்ன பார்த்துருப்போம், வல்லினத்துக்கு இணை எழுத்து வந்து பார்த்திங்கன்னா மெல்லினம் வரும். அப்போது மெல்லினத்துக்கு இணை எழுத்தா வல்லினம் வரும், இடையினத்துக்கு இடையினமே வந்து இருந்துக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்போ வந்து கவனிங்க, கசட தபர நனன நமன. அப்போ பாருங்கள், இந்த இன்னுக்கு பதிலாக இன்னுக்கு பக்கத்தில் டா வரிசை வந்திருக்கு. அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி தான். ஓகே. ஸோ அடுத்து கவனிங்க, உறுதி கூற்று. ஸோ இதில் வந்து பார்க்கலாம், சுட்டெழுத்துக்களை இடச்சுட்டுகள் என்றும் குறிக்கலாம். காரணம் அகம்புறம் என சுட்டெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் ரெண்டுமே சரிதான். நெக்ஸ்ட் கவனிங்க, தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன் உவல் உவர் உது உவை என்பன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துருக்கோம், ஊ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காலத்தில் இது பயன்பாட்டில் இல்லை, முன்னாடி வந்து பயன்பாட்டில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஊங்கிறது அண்மையையும் குறிக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேமையும் குறிக்கும். ஆனால் இந்த இடத்துல உவன் உவல் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறது எதை குறிக்குதுன்னு நம்ம கரெக்டாக எடுக்கணும்னா அண்மை சேமி ரெண்டையுமே குறிக்குது அப்படிங்கிறதுனால இடைநிலை சுட்டு அப்படின்னு எடுக்கணும். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கவனிங்க, எதிர்ச்சொற்களை பொறுத்துக்க. இது அப்படி இதெல்லாம் கஷ்டமானது இல்லை, அப்படியே புக் பேக்கில் இருக்கிறத கேட்டுட்டாங்க. அணுகு, அப்போ எதிர்ச்சொல் என்ன வரும், அணுகுனா விலகு. ஐயம்னா பயப்படுறதுன்னு அர்த்தம், அப்போ தெளிவாக இருக்கிறது. ஊக்கம்னா ரொம்ப பிரிஸ்காக இருக்கிறது, அப்போ சோர்வு. உண்மைனா பொய்மை. அப்போ ஆன்சர் என்ன வருது, ஃபர்ஸ்ட்டுக்கு 4, அப்போ 2 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று இருந்தால் தான். செகண்டுக்கு என்ன வருது 1, அப்போ ஆப்ஷன் ஏ 4 1 2 3. நெக்ஸ்ட் கவனிங்க, எதிர்ச்சொல்லை கண்டறிக. இது கேட்ட கொஸ்டின் பாருங்க, எந்தை. அப்போ இதுக்கு என்ன வரும் பொருள், எந்தை அப்படின்னா தந்தை அப்படின்னு வரும். ஸோ தம்பிக்கு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பார்த்துருப்போம், தந்தைக்கு இதெல்லாம் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அடுத்து கவனிங்க, பிழையான தொடரை கண்டறிக. இதில் எது பிழையான தொடர், போர்க்களத்தில் வீரர்கள் களத்தில் நீர் அருந்தினர். ஸோ அப்போ இதில் வந்து பாருங்கள், எது பிழையானதுன்னா போர்க்களத்தில் வீரர்கள் களத்தில் நீர் அருந்தினர். நீர் வந்து எடுத்துக்கிட்டாங்க, குடிச்சாங்கன்னு அர்த்தம். அரசாணையை கண்டதும் ஆணைகள் காட்டிற்குள் விடப்பட்டன. இதுவும் வந்து யானைய ஆணை அப்படின்னு சொல்லுவாங்க, இது கரெக்டு தான். குறைவில்லாமல் உண்ட நாய் குறைத்தது, கரெக்டு. அடுத்து இதில் பிழையானது இதுதான், பெருமலையை கண்டதும் மக்கள் மலைத்து போய்விட்டனர். இந்த லை வரணும். நெக்ஸ்ட் கவனிங்க, கூற்று. திருப்புகழில் அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார். காரணம், புலியை போன்று கருப்பும் மஞ்சளுமான வண்ண கோடுகளிட்டு வீரத்தை காட்டி தப்பு இசைக்கேற்ப தப்பாட்டத்தை ஆடுவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து கூற்று காரணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து சரிதான், காரணம் வந்து தவறு, இதுக்கு வந்து சரியான விளக்கம் அல்லன்னு வரணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் எதெல்லாம் வந்து தென் திராவிட மொழிகள்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது தென் திராவிட மொழிகளில் வரக்கூடியது எதுனா தமிழ், கன்னடம், மலையாளம், குடகு, இது மட்டும்தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எவில்டோர் என்னும் ஆங்கில சொல்லிற்கு தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, கெடுப்பவர். நெக்ஸ்ட் பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல்லை அறிந்து எழுதுக. அம்னிசியன்ட். இதுக்கு என்னப்பா வரும் அப்படின்னா, கவனிங்க, இதுக்கான ஆன்சர் ஆம்னிசென்ட் அப்படின்னா எல்லாம் அறிந்த நிலை அப்படிங்கிறத குறிக்கும். நெக்ஸ்ட், மறு ஆய்வு மனு என்பதை ஆங்கிலத்தில் டேஸ் அழைப்பர். இதுவும் நம்ம வந்து அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் அப்படிங்கிறதுல இது வந்துட்டு வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அழகு 6ல் வரும். ஓகேங்களா, அதை கொண்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த பார்த்திங்க அப்படின்னா பேசஞ்சர் ரெக்கார்ட், ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சென்ட் பண்ணி மெட்டீரியல் படிக்க வச்சோம்ல, அதில் இருக்க ஒரு கொஸ்டின் தான் இது. ஸோ இப்போ இந்த ஆன்சர் உங்களுக்கே தெரியும், என்ன ஆன்சர் வரும், ரிவ்யூ பெட்டிஷன்.
நெக்ஸ்ட் கவனிங்க, மரபு தொடர்களை பொருளோடு பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காணல் நீர், காணல் நீர்னா என்னது அப்படின்னா இது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். காணல் நீர்னா கிடைக்காத ஒன்று. அப்போ பாருங்க 3 இங்கே மட்டும் தான் இருக்கா. ஆப்ஷன் ஏ. கரையேறுதல்னா துன்பத்திலிருந்து மீண்டு வரதுன்னு அர்த்தம். இது படித்து பார்க்கும்போது உங்களுக்கே பொருள் புரியும். கை கழுவுதல்னா விட்டுறது. குரங்கு பிடினா உறுதியாக பட்டுறது. அப்படியே குரங்கு பிடி பிடிச்சிட்டான்ப்பா, ஐயோ கையை என்ன போட்டு முறுக்குறன்னு கேட்போம்ல. ஸோ அதுதான். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க, கடுக்காய் கொடுத்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருளை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று கொஸ்டின் நம்பர் 41. இப்போது எம்பி அப்படின்னா என் தம்பி, ஓகேங்களா. அப்போது எந்தை அப்படின்னு வரப்போ என்ன வரும்னா என் தாய் அப்படின்னு வரணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி மாற்றிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்சில் கேட்டிருக்க கொஸ்டின் இப்போ பார்த்தோம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா எந்தாய் அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் வந்துட்டு கவனிங்க, கடுக்காய் கொடுத்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருளை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஆன்சர் வரும்? ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா வரேன்னு சொல்லிட்டு வராமல் நழுவி ஓடிடுவாங்கள்ல. ஸோ அதுதான் கடுக்காய் கொடுத்தல்னா மரபு தொடர். அப்போது ஏமாற்றுதல், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்க, போர்டு அரசினர் இவர்களிடம் இருந்து வரும் முக்கிய கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு, விதிகள் மற்றும் விதிமுறைகள். ஸோ இதெல்லாம் படிச்சுட்டே போனால் ரொம்ப டைம் ஆகும். ஸோ கவனிங்க, இதுக்கு ஆன்சர் மட்டும் சொல்லிட்டே வரேன். மாவட்ட ஆட்சித் தலைவரின் அன்றாட பார்வைக்கு அனுப்ப வேண்டிய பதிவேட்டை கண்டறிக. எது வரும்? ஆப்ஷன் சி, கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு. உயிரியலில் அம்ப்ளோமனியா என்னும் ஆங்கில சொல்லிற்கு இலையான கனைச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னன்னா மனநோய், ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, பிரஸ்பயோஸ்போகஸ் என்னும் கலை சொல்லுக்கு இணையான சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன வரும்னா உணவு குழல் தளர்ச்சி அடைதல் அப்படிங்கிறது வரும், ஓகேங்களா. ஸோ இது வந்து கஷ்டம்தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்க்கு படிக்கிறதெல்லாம் இங்கே கொண்டு வந்து கேட்டுச்சிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்து வந்து பாருங்கள், வணிக மேலாண்மை குறித்த ஆங்கில சொற்களை தமிழ் கலை சொற்களோடு பொறுத்துக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பேட்டர்னா பேரம் பேசுறதுன்னு அர்த்தம். பார்கெனிங், ஸோ இதுக்கு வந்து என்ன வரும்னா, ஸோ இப்போ கவனிங்க, பார்ட்டர்னா எஸ் கைப்பற்றப்பட்ட நிறுவனம் அப்படிங்கிறது வரணும். அப்போது இதுக்கு பார்ட்டர் அப்படின்னா பண்டமாற்று அப்படின்னு வரணும். அப்போது 2 வருதா ஃபஸ்ட்டுக்கு எடுத்த உடனே. அப்போது இந்த 2 ஆப்ஷன் இருக்குது, சி அல்லது டி வரணும். அடுத்து பார்கெனிங் அப்படின்னா இதுக்கு தான் குறைச்சி கொடுக்க சொல்லி கேட்குறது. பேரம் பேசுதல், கிடைச்ச வரைக்கும் லாபம் எடுக்கிறது. ஸோ இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்போது ஆப்ஷன் 2, 4, 1, 3. பேட் டெப்ட் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா வாராக்கடன். அக்வயர்னா கைப்பற்றப்பட்ட நிறுவனம், அக்வரிஸ் அப்படின்னா, ஓகேங்களா, அக்வரி அப்படின்னா. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருது? ஆப்ஷன் சி 2, 4, 1, 3 அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட் பாருங்க, பிழையற்ற அக்ரிணை பன்மை தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அக்ரிணை பன்மையில் வரணும். அப்போது அக்ரிணையில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உயிரற்றதாக ஒன்று எடுக்கணும். அப்போ அவன் அப்படிங்கிறது மனிதனை குறிக்குது, அவள் அப்படிங்கிறது மனிதனை குறிக்குது. அப்போது இது 2ல் ஏதோ ஒன்றா தான் இருக்க போகுது. அக்ரிணை பன்மைக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதில் எது ஆன்சராக இருக்கும்? ஸோ அப்போ வந்துட்டு பாருங்கள், ஆன்சர் என்ன வருது? மரம் அப்படிங்கிறது ஒருமையை குறிச்சிருச்சு, அவை அப்படிங்கிறது தான் பன்மையை குறிக்குது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்கள், சரியான தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா மாடுகள் மேய்ந்தது, பறவைகள் பறந்தது, மரம் வளர்ந்தன, செடி கொடிகள் காற்றில் அசைந்தன அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் ஒருமை பன்மை தான். ஒருமைக்கு ஒருமை வரணும், பன்மைக்கு பன்மை வரணும். மாடுகள் அப்படிங்கும்போது பன்மை, மேய்ந்தன. பறவைகளும் பன்மை, மேய்ந்தன. மரம் ஒருமை, அப்போ வளர்ந்ததுன்னு வரணும். செடி கொடிகள் பன்மை தான், அப்போ அசைந்தன. இதுதான் கரெக்டாக இருக்குது, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க, பிழையற்ற தொடரை கண்டறிக. என்ன வரும் இதுக்கு ஆன்சரு? மகடு வந்தால் அப்படின்னு சொல்லி வரணும். நெக்ஸ்ட் கவனிங்க, யாதும் ஊரை யாவரும் கேளீர். இப்பாடல் வரியில் கேளீர் அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல். ஸோ அடிக்கடி நம்ம மோடிஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேச்சை தொடங்குறப்போ இதை தான் வந்து தொடங்குவார், ஓகேங்களா. புறநானூற்றில் இடம்பெற்றிருக்க வரி. அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்களா. ஸோ ஒற்றுமை அப்படிங்கிற மாதிரி இதுக்கான பொருள். அப்போ ஆன்சர் எதிர்ச்சொல்லுங்கிறப்போ பகைவர். ஓரெழுத்து ஒரு மொழி. ஸோ கா
கா அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா கவனிங்க. இது வந்து கவனிங்கள, இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காண பறவையை குறிக்கும். காண துலாக்கோல்னு அர்த்தம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தராசு 3, 4 2 ஆப்ஷன் இருக்கா. நீனா உறுதி, தேனா கொல்லுகை. அப்போது 3, 4 அடுத்து எதுக்கு வருது 3, 4, 2, 1. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டிங்க, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்க்குரு. ஸோ இந்த சொல்லோட பேச்சு வழக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, ஸோ இதுக்கு இது வரலாம். ஸோ பேச்சு வழக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து வேர்க்குருவை எழுத்து வழக்கில் கேட்டிருந்தாங்கன்னா வியர்வை அப்படிங்கிறத போட்டிருக்கலாம். ஸோ வேர்க்குரு அப்படிங்கிறது அது சொல்கிறது வந்து பேச்சு வழக்கு தான். அப்போது ஒருவேளை அது மிஸ்டேக்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் குரு அப்படிங்கிறதுக்கு இந்த ரூ வரலாம். ஓகே, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், காகத்திற்கு உரிய மற்றொரு பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இது திருக்குறளில் இருக்க கொஸ்டின், ஓல்டு புக்கில் இருக்கு, புட்டம். ஆப்ஷன் சி. அன்புக்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் டேஸ் என்று அழைப்பர் அப்படின்னா இது பாருங்க திருக்குறள். இது ஓல்டு புக் தான். புன்கண்ணீர் பூசல் தரும் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. 62 அனுராகம். அனுராகம் அனுராகம்னா மிக்க ஆசைன்னு அர்த்தம். இந்த அனுராகம் அப்படின்னா எதை குறிக்கும்னா ஒத்த காதல் அப்படிங்கிறத குறிக்கும். அடுத்து ஏனம், இதை வந்து எது குறிக்கும் அப்படின்னா மான் அப்படிங்கிறத குறிக்கும். இந்த ஏனம்னா பாவம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கவனிங்க. அப்பாவி இந்த சொல் பிழையெனில் அச்சொல்லின் திருத்த சொல்லை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டவுட்டடான கொஸ்டின் தான். ஆப்ஷன் பி அல்லது சி இருக்கலாம். ஓகேங்களா. அப்பாவி அப்படின்னா அற்ப பாவிங்கிறது அதுவும் ரொம்ப வந்து மேட்ச்டான ஆன்சராக இருக்கும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இளஞ்சி என்ற சொல் எம்மொழி சொல் என்று கண்டறி. ஆன்சர் என்னதுன்னா தமிழ் மொழி சொல் தான். நெக்ஸ்ட் பாருங்க, சுருக்க குறியீட்டு விளக்கம். உத்தமம் அப்படின்னா என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம். அடுத்து பாருங்க, தமிழ் சொல்லை கண்டறிக. இதில் எது தமிழ் சொல்னு கேட்டிருக்காங்க. சாவி. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல் இதெல்லாம் படிப்போம்ல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இது தமிழ் சொல் கண்டிப்பாக கிடையாது. சோப்புங்கிறதும் கிடையாது. அது இங்கிலீஷில் டிட்டர்ஜென்ட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறோம். அப்போது பொத்தான் அப்படிங்கிறது தமிழ் சொல்லாக இருக்கும். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கவனிங்க. மணிக்கு விளக்கம் மடவார். மடவார் தனக்கு தகைச்சால் புதர்வர் என்ற அடிகள் இடம்பெறும் நீதி நூலை கண்டறிக. இது அப்படியே ஓல்டு புக்கில் இருக்கு. 6th ஓல்டு புக்கில் இருக்கு. ஆப்ஷன் டி நான்மணிக்கடிகை. ஸோ அறநூல்களில் இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஓதலீர் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி முதுமொழிக்கான். நெக்ஸ்ட் பாருங்க, ஏலாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய அறக்கருத்து கொல்லாமை. நெக்ஸ்ட் கவனிங்க. இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அலுவத்து ஓடுகளம் கரையும் துறை இச்சங்க செய்யுளை இயற்றிய ஆசிரியரை கண்டறிக. ஸோ ஆன்சர் வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க, பிளாக்கர் பொருத்தமான தமிழ் சொல். இது நம்ம பார்த்துருக்கோம் பிளாக்கர். ஸோ இது வந்து நம்ம வீடியோவை யூடியூப்ல போட்டிருப்போம் பாருங்க, இணையான தமிழ் சொல்லுக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி வலைப்பதிவர். அடுத்து பிறமொழி சொல்லை தேர்ந்தெடு. இதில் எதுன்னு கேட்குறாங்க. நிறைவு முழுமை அப்படிங்கிறது வெளியீடு தமிழ் சொல் தான். ஒழுங்கு ஓகே. வாடகை அப்படின்னா இதுக்கு குடிக்கூலி அப்படிங்கிறத நம்ம படிப்போம் பிறமொழி சொல்ல. ஓகேங்களா. அப்போ இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க, பொருளறிந்து பொறுத்துக. ஓதுதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஓதுதல் அப்படின்னா என்ன வரும்னா கவனிங்க. இதுக்கு வந்து ஓதல் அப்படின்னா காதில் மெல்ல சொல்லுதல், ஓதுறது அப்படின்னு அர்த்தம். அடுத்து மொழிதல். மொழிதல் அப்படின்னா திருத்தமாக சொல்லுதல். விளம்புதல் அப்படின்னா பலர் அறிய சொல்லுதல். உளறுதல் அப்படின்னா ஒன்றுக்கொன்று சொல்லுதல் அப்படிங்கிறத குறிக்கும். ஓகேங்களா. எஸ் 3, 1, 2, 4 ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, இந்த கொஸ்டினை எல்லாருமே ரீசெண்டாக இப்போ வந்து சூரியோட படம் மாமன் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆக்டர் பேர் அவங்க வந்து ஐஸ்வர்யாவா? எஸ், அவங்க வந்து சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்போது அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. அந்த டைலாக் அப்புறம் எமோஷனலான அவங்க வந்து சொல்கிற சீன் வந்துட்டு வரும். அப்போது மாலை சுற்றி பிறந்த பிள்ளை யாருக்கு ஆகாதுன்னா தாய் மாமனுக்கு ஆகாது. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி.
ஸோ அதுக்கு அவங்க சொல்லுவாங்கல்ல, நானே வருத்தப்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து பொறுத்துக, கவனிங்க, பிரேசிங்ஸ். அப்போது என்ன வரும் அப்படின்னா, ஸோ இது கவனிங்க, ஒரு இதை பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம். சிமெண்ட்னா பைஞ்சுதை. அப்போது சிக்கு நேராக ஒன்று இருக்குது, ஆப்ஷன் 3மே இருக்கு இல்லையா. அடுத்து வந்து கவனிங்க, அப்போது ஆப்ஷன் டி இல்லைன்னு ஈஸியாக வந்து பார்த்துடலாம். அடுத்து பிரேசிங்ஸ் அப்படின்னா கட்டி. ஸோ 4 அப்படிங்கிறது வருது. அப்போ ஃபஸ்ட்டுக்கு 4, அப்போ ஆப்ஷன் பி தான். அப்போ அடுத்து பாருங்கள், ப்ரைக்விட் அப்படின்னா இதுக்கு என்ன வரும் அப்படின்னா நோ எஸ், பிரேசிங்ஸ் அப்படின்னா கட்டு சட்டங்கள் அப்படிங்கிறது வரும். இங்கே ஆப்ஷன் ஏ 3. அடுத்து பிரைக்கெட் அப்படின்னா தான் கட்டி அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து வந்து கவனிங்க, சிமெண்ட் அப்படின்னா பைஞ்சுதையா, ஸோ அப்போது அது ஓகே. அடுத்து வினீர் அப்படின்னா மெல்லுரை அப்படின்னு வரும். ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான், 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் பாருங்கள், சரியான திருக்குறளை கண்டறிக. ஸோ அப்போது திருக்குறள் வரிசை இது கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த விடுபட்ட இடத்தை நிரப்புகளை கேட்டிருப்போம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, செயற்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக. இதுக்கு என்ன வரும் அப்படின்னா செயற்பாட்டு வினை அப்படின்னாலே படு, பட்டது, அந்த மாதிரி தூளை தான் முடியணும். கண்டிப்பாக ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். தை கொண்டாட பெற்றது அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி வருது. நெக்ஸ்ட்டு கவனிங்க, குமணன் நடந்தான், நீ தொடர் உணர்த்தும் வினையை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன வினை வரும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ அப்போ இது தன்வினை. நெக்ஸ்ட்டு கவனிங்க, உறுதி கூற்று. ஆ, ஓ, ஏ, யா ஆகிய எழுத்துக்கள் சொற்களோடு வரும் இடங்களில் வினா குறியிட வேண்டும். காரணம், ஏனெனில் இவை வினா சொற்கள். நிறுத்தற்குறியில் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து ரெண்டுமே சரிதான், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், பிறை குறியை உள்ளடக்க பயன்படும் நிறுத்தற்குறியீடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, பகர அடைப்பு குறி. அடுத்து பாருங்க, தேவனைய பாவாணர் கூட்டு கிளவிய புனர் வாக்கியம் என்று எதனை கூறுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி, ஒரு எழுவாய் பல பயனிலையை கொண்டு முடிதலை சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட், திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கின்றது, இத்தொடரின் ஒரு பொருட்பன்மொழி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்க, உயர்ந்தோங்கி, அப்போ உயர்ந்து ஓங்கின்னு அர்த்தம், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், இரு பொருள் குறிக்கும் சொற்களை பொறுத்துக. கருத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. கருத்துனா அப்போ என்ன வரணும், கருஞ்சோற்று நிலம் புற்கரடு. அடுத்து கிராய் அப்படிங்கிற கருத்து அப்படின்னா கிராய்னா கருஞ்சோற்று நிலம் புற்கரடு. அடுத்து கருத்து அப்படின்னா கோபித்து சினந்து அப்படிங்கிறது அர்த்தம். அப்போது என்ன வருது, ஃபஸ்ட்டுக்கு 2 எங்கே ஆப்ஷன் இருக்குது, 2 ஆப்ஷன் இருக்குதா. அடுத்து செகண்டுக்கு 4 வந்துருச்சு, அப்போ ஆப்ஷன் டி 2, 4. அடுத்து வந்து பாருங்கள், கோரல் அப்படின்னா கொல்லல் கோல் இழைத்தல். உரையல் அப்படின்னா பிணக்கு மாறுபாடு. ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கடற்கரை சாலை. இந்த மாதிரி கொஞ்சம் படிக்கிறதுலே டைம் இழுத்துட்டாங்க. கடற்கரை சாலை, ஸோ இதுக்கு என்ன வரும் அப்படின்னா கவனிங்க, 7ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. புதுமனை புகுவிழா, இது வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வேற்றுமை தொகை 3ஆம் வேற்றுமை உருபும் அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போது என்ன வருது அப்படின்னு பாருங்க, 3, 1 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு கவனிங்க, பொருள் கண்டறிக. மா, இப்போ இந்த மாங்கிறது அழைப்பு, வண்டு, துகள், பெரிய, அழகு, திருமகள், இந்த மாதிரி நிறைய பொருளை குறிக்குது. அப்போ இந்த வண்டை குறிக்கிற மாதிரி வருது, ரெண்டாவது இருக்கிறதா. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி, இயமன் வண்டு. நெக்ஸ்ட் பாருங்க, நகர நகர ரகர வேறுபாடு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாமா, கவனிங்க. அன்னாள், ஸோ இதுக்கு என்ன வரும், அன்னாள் அப்படின்னா அவள் அப்படிங்கிறத குறிக்கும். உண்ணல் அப்படின்னா நினைத்தல். முன்னாள் அப்படின்னா முற்காலத்தில். என்னால்னா என்று சொல்லால் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அப்போ இது ரெண்டையும் முன்னாலே இதையும் வச்சு கண்டுபிடிக்கலாம். என்ன வருது, 1, 2 வருதா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, 4, 3, 1, 2. நெக்ஸ்ட் பாருங்க, சொல் என்னும் வேறு சொல்லின் வினையால் அணையும் பெயரை கண்டறிக. ஸோ இதுக்கான வினையால் அணையும் பெயரை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்,
ஸோ இதுக்கு வினையாளனின் பெயர் ஆப்ஷன் டி சொல்லுகின்ற. நெக்ஸ்ட் அறியாத பையன் அப்படிங்கிறது எவ்வகை பெயரெச்சத்தை குறிக்கிறதுன்னு கேட்குறாங்க. குறிப்பு பெயரெச்சம், காலத்தை வெளிப்படையாக காட்டுகிறது. நெக்ஸ்ட் சிறிய கடிதம் இத்தொடரின் எச்ச வகை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் குறிப்பு பெயரெச்சம் தான். ஆங்கில சொல்லை கண்டறிக, இதில் எது ஆங்கில சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி லாந்தர். அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் தவறானது எது வரும்? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஒன்று வந்து ஆப்ஷன் சி 3 மட்டும் வரும். ஓகேங்களா, அன்பு இருக்கிறது தான் உயிருள்ள உடல், அது கரெக்டு தான். அன்பு இல்லாதது உயிரற்ற உடல்னு கரெக்டாக தான் சொல்லியிருப்பாங்க. அன்பு உடையவர்கள் தம் உடலும் பிறர்க்கே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல உடலும் அப்படிங்கிறது வராது, என்பும் எலும்பும் பிறர்க்கே அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே, இது கரெக்டு தான். ஸோ அப்போ தவறாக இருக்கிறது ஆப்ஷன் சி 3 மட்டும். அன்றே ஒளிய விடல் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி நடுநிலை கடந்து உண்டாகும் செல்வம். கிளைநரை அளக்கும் கோல் எது? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, ஸோ இது வந்து இந்த பொருளை வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒருத்தர் வந்து நம்ம துன்பத்தில் இருக்கப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத துன்பத்தில் இருக்கப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். பகைவர் அப்படிங்கிறது அர்த்தம் கிளைஞர்னா. அப்போ நமக்கு துன்பம் வரப்போ தான் அவங்க எவ்வளோ ஒரு பகைமை எண்ணம் உடையவங்களா இருக்காங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ நமக்கு வரும் துன்பம். நெக்ஸ்ட் கவனிங்க, கண்ணதாசன் கவியரசை பற்றி கொடுத்துருக்காங்க. கூற்று 1 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்னது? கரெக்டு தான். ஏசு காவியம் சாகித்ய அகாதமி விருதுன்னு சொல்லியிருக்காங்க. சேரமான் காதலி தான். ஸோ அப்போ இது சாகித்ய அகாதமி கிடையாது, இது இவரால் எழுதப்பட்ட கடைசி காவியம் இந்த இது. ஓகேங்களா, அடுத்து இவர் கவியரசு அப்படிங்கிற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கரெக்டு. அப்போ 1, 2 கரெக்டாக இருக்கு, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கவனிங்க, வேல்நாச்சியார் கற்றறிந்த மொழிகள் என்னென்னு கேட்குறாங்க. என்னென்னது? தமிழ், ஆங்கிலம், உருது, பிரெஞ்சு. அடுத்து பாருங்க, இது நாட்டிக்கல் மைல், தொழில்நுட்ப சொற்களை பொறுத்துக்க. நாட்டிக்கல் மைல் அப்படின்னா என்னது? ஸோ இப்போ கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை கண்டிப்பாக கெஸ் பண்ணிடலாம். 1852 மீட்டர் தான். அடுத்தது தான் நாட்ரிக் ஹரிஜான். இதுதான் ஹரிஜான்னாலே அந்த புயற்காற்றை குறிக்கும். அப்போது மலை புயற்காற்று 4 அப்படிங்கிறது வரும். அடுத்து பாருங்க, நார்மனைஸ் அப்படின்னா இதுக்கு வந்து மணல் தொடுவரை, நாலட்னா நெப்டியூனின் துணைக்கோள். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 3412. நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்காணும் கலைச்சொற்களை பொறுத்துக்குது. அப்படியே புக் பேக்கில் இருக்கு. நானோ டெக்னாலஜி, இது ரொம்ப ஈஸி தான். என்ன வரும்? மீனுன் தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜினா உயிர் தொழில்நுட்பம், பயோனாலே உயிர். ஸ்பேஸ்னா அப்போ விண்வெளி தொழில்நுட்பம். இன்டெலெக்சுவல்னா அறிவாளர். அப்போ ஆன்சர் என்னப்பா வரும்? 4. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 எங்கே இருக்கு? ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கவனிங்க, ஊமை தொடர்களுக்கு ஏற்ற சரியான பொருளை பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆண்டிகள் மடம் கட்டியது போல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆற்றில் கரைத்த புலி போல, கரடி பிறை கண்டது போல, உள்ளீடற்ற புதர் போல. ஸோ இதை வந்து பார்த்துருப்போம். கடலில் கரைத்த பெருங்காயம் போல அப்படின்னு பார்த்துருப்போம். அதுவும் இதுவும் ஒரே பொருள் தான். அப்போது அதுக்கு என்னது? அங்கே போய் கரைக்கிறது ரசத்துக்கு கரைச்சா யூஸு, இது இங்கே கரைக்கிறதுங்கிறது பயனற்ற செயல். அடுத்து பாருங்க, கரடி பிறை கண்டது போல. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா செகண்டுக்கு 3 இருக்கா? ஸோ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் பி. அப்போது கரடி பிறை கண்டது போல அப்படிங்கிறது தேர்டுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா செகண்டுக்கு 3rd ஆப்ஷன் வரணுமா? இந்த ஆப்ஷன் ஏ. அப்போ கவனிங்க, இந்த கரடி பிறை கண்டது போல அப்படிங்கிறது மிக அரிது. கரெக்ட். ஸோ மிக அரிது, இது காணாத ஒன்று அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஆண்டிகள் மடம் கட்டியது போலனா உருவாகாத திட்டம். அடுத்து உருவாகா திட்டம். அடுத்து உள்ளீடற்ற புதர் போல அப்படிங்கிறது போலி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கவனிங்க, நீர்மேல் எழுத்து போல என்ற ஊமை தொடரின் சரியான பொருளை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீர் மேலே எழுத்து வைக்கிறது, அந்த எழுத்து போல அப்படிங்கிறது என்னது அப்படின்னா
நிலையற்ற தன்மை. அதை நான் வந்து வாட்டரில் எழுதி சைன் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது அலைஞ்சிரும், அது நிலையற்ற தன்மை. நெக்ஸ்ட் பாருங்க, பின்வரும் பழமொழி உணர்த்திடும் சரியானவற்றை குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னது, எருக்கெட்டாருக்கும் எட்டே கடுக்காய், இளம்பிள்ளை தாய்க்கும் எட்டே கடுக்காய். ஸோ ஆன்சர் என்ன வரும்னா, ஸோ அப்போ கவனிங்க, இதில் வந்து பாருங்கள், எருக்கெட்டார் என்பது மலச்சிக்கல் கொண்டவர்களை குறிக்குது, இது கரெக்டு தான். கடுக்காய் மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்து. பிள்ளை பெற்ற தாய்க்கும் பயன்படும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பிசிடி சரி. தமிழ் ஓவர். ஸோ கவனிங்க, இது எல்லாமே ஃபார்முலா கேட்டிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை சரியாக பொறுத்துக. ஸோ இதுக்கு வந்து பாருங்கள், குளோரோஃபார்ம்னா CHCl3 ஓகேங்களா. அடுத்து பாஸ்டின் அப்படின்னா COCl2. கண்ணீர் புகை, இதுக்கு என்ன வரும், CCl3NO2. கடுகு வாயுனா இது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி, 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் கவனிங்க, நார்டிக்ஸ் குறித்த பின்வரும் கூற்றுகளில் உண்மையான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, இதுக்கு வந்து நார்டிக்ஸ் குறித்த பின்வரும் கூற்றுகளில் உண்மையான கூற்று ஃபர்ஸ்ட்டு 3 சரிப்பா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வரும். அடுத்து வந்து கவனிங்க, 103 கீழே கொடுக்கப்பட்ட கூற்று அல்லது கூற்றுகளில் எது அல்லது எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சதகர்ணி சாதவாகன மன்னர்களில் முதல் அரசர் மற்றும் முதல் சக்தி வாய்ந்த சாதவாகன ஆட்சியாளர் அல்ல. கூற்று 2 அவருடைய சாதனைகள் மனாக்காட் கல்வெட்டில் குறிப்பிடப்படவில்லை. கூற்று 3 சாஞ்சி ஸ்தூபியின் நுழைவாயில்கள் ஒன்றில் அவரது பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது மற்றும் தட்சிண பாதத்தின் இறைவன் என்று குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்க, ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, இது தப்பு, இதுவும் தப்பு தான். ஸோ சரியானது 3 மட்டும், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கவனிங்க, 104 பின்வருவனவற்றுள் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்வுக்கு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கவனிங்க, தேசிய காங்கிரஸ் 1885 தொடங்கப்பட்டது இல்லையா. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸோட தந்தைன்னு ஆக்டோவின் ஹியூமை சொல்கிறோம், கரெக்டு தான். அப்போது கூற்று 1 சரி. இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் தலைவர் SN பானர்ஜி சொல்லியிருக்காங்க, WC பானர்ஜி தான் ஓகேங்களா. ஸோ அதனால தப்பு. அடுத்து பாருங்க, SN பானர்ஜி இந்திய தேசிய விடுதலை அமைப்பை நிறுவினார், 1919. இதுவும் சரி. அப்போது சரியாக இருக்கிறது ஃபஸ்ட்டு 3மா. அப்போ எந்த ஆன்சர் வருது, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகளானது அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான், 42வது அமெண்ட்மெண்ட்டையோ அல்லது 44வது அமெண்ட்மெண்ட்டையோ எடுத்து கண்டிப்பாக அந்த அமெண்ட்மெண்ட்டில் இது 2ல் தான் ஏதோ ஒரு கொஸ்டினாக எடுப்பாங்க. இதுக்கு ஆன்சர் 44, வருஷம் 1976. அடுத்து பாருங்க, கீழ்கண்ட தமிழ்நாடு பஞ்சாயத்துக்கள் சட்டம் 1994 தொடர்பானவற்றுள் சரியானது எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 1994வது பஞ்சாயத்து சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, ஃபஸ்ட்டு 3 வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அடுத்து வந்து பாருங்க, ஸோ அதுக்கான அனைத்துமே கரெக்டு தான். என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தவறான இணையை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன தவறானது, இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள், இது கரெக்டு தானா. தேசிய மனித உரிமைகள் ஆணையம், மத்திய தகவல் ஆணையம்னா 2005 தான். அடுத்து மத்திய கண்காணிப்பு ஆணையம்னா இது தப்பு, 64. மத்திய புலனாய்வு அமைப்புனா 63. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருது, தவறானது 3, 4, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கவனிங்க, தமிழக அரசு ஏப்ரல் 29 முதல் மே 5ஆம் தேதி வரை இவருடைய பிறந்த நாளை கொண்டாடியது. யாருடைய பிறந்த நாள் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பாரதிதாசன். நெக்ஸ்ட் கவனிங்க, செப்டம்பர் 20, 2023 அன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவின் முக்கிய அம்சங்கள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாருங்க, இந்த மசோதா மக்களவை மாநில சட்டமன்றங்களில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்கள்லையும் பெண்களுக்கு 33% ஒதுக்குது, கரெக்டு தான். லோக்சபா மக்களவையிலையும் மாநில சட்டமன்றங்கள்லையும் ST/STக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு இது பொருந்தாதுன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு பொருந்தக்கூடியது தான். ஸோ அப்போ இது தப்பு. 25 ஆண்டுகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 15 ஆண்டுகளுக்கு. தொகுதி வரையறை பயிற்சிக்கு பிறகு நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டோ 4த்தோ சரி, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்க, சூஸ் தி ரைட் மேட்சஸ். கவனிங்க, சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா.
ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். தெரியல அப்படின்னா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அந்த இது கரெக்டாக வரணும். ஓகேங்களா? அப்போ வந்துட்டு பாருங்க என்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது எது கரெக்டாக இருக்குன்னா இது கரெக்டு. பிஹெச்சினா ஆரம்ப சுகாதார நிலையம், இது கரெக்டு. அடுத்து வந்து பாருங்க அப்போது கரெக்டாக இருக்கிறது ஃபஸ்ட்டு தேர்டு தான், ஆப்ஷன் ஏ. அடுத்து கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கிராம வாழ்விட மேம்பாட்டு திட்டம் என்ற முதன்மை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. கரெக்டு தான். ஸோ ரெண்டுமே கூற்று காரணம் இரண்டுமே சரியான விளக்கம். நெக்ஸ்ட் 112 பின்வருவனவற்றை அவற்றின் திட்டங்களுடன் பொருத்துவோம். இதுதாங்க கொஸ்டின் அப்படியே தியரியா அடிச்சு தள்ளியிருக்காங்கங்க. மதிபஜார். ஸோ என்ன வரும் அப்படின்னா சுய உதவிக்குழு, பசுமை வீடுகள் திட்டம் 4 எங்கேஜ் வருதா ஃபர்ஸ்ட்டுக்கு, அப்புறம் பியூ 4 தான், டின்னு தான் டவுட்டு. அடுத்து பாருங்க பசுமை வீடுகள் திட்டம், இது எதுக்கு வரும்? சுத்தமான எரிசக்திக்காக. நான் முதல்வன் திட்டம்ங்கிறது திறன் மேம்பாட்டுக்கு. அஜீவிகா இது வறுமை ஒழிப்புக்கு. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் 4123 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் 113 தமிழ்நாட்டில் உள்ள குறு சிறு எம்எஸ்எம்இஎஸ் இருக்குல்ல, நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது. எக்கனாமிக்ஸில் பார்த்தோம். இது அப்படியே வந்து கிளாஸ் வந்து ஃபுல் ரிவிஷன் செஷன் போகிறப்போ இதுக்கான ஃபுல் டேட்டாஸ் எடுத்து பார்த்தோம். கவனிங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் செகண்டும் சரி. மாநிலத்தின் 30% தொழில் முனைவோர் பெண்கள். உதயம் பதிவுகளில் தமிழ்நாடு இந்தியாவில் 3வது இடத்தில் உள்ளது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 மட்டும். நெக்ஸ்ட் கில்ஜிகளின் கட்டிடம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது அல்லது எவை உண்மை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கவனிங்க. ஃபர்ஸ்ட் அலாவுதீன் கில்ஜி அரியணை ஏறிய பின் இந்து முஸ்லிம் பாணி கட்டிடக்கலையில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கப்பட்டதாக KS லால் சொல்றாரு. இதுவும் வந்து பெர்சி பிரவுன் சொல்லியிருப்பாரு. இது வந்து தப்பு. அதே மாதிரி இதுவும் பெர்சி பிரவுன் தான். அலாவுதீன் கில்ஜியின் மசூதியின் நுழைவு வாயில் வந்து இந்தியாவில் இஸ்லாமிய கட்டிடக்கலையோட பரிணாம வளர்ச்சியில் முக்கிய இடத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பார். இது கரெக்டு. ஃபஸ்ட்டு தப்பு. ஹவுசி காஸ் இஸ்லாமிய கட்டிடக்கலையின் மிகவும் பொக்கிசமான ரத்தினங்களில் ஒன்றுன்னு மார்சல் சொல்லியிருப்பார். இப்போ செகண்டும் தேர்டும் தான்ப்பா கரெக்டு. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. கொஸ்டின் நம்பர் 115 பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி முறைப்படுத்துக. இதில் ஒன்று பார்த்தோன்னே நம்ம எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்துடும். வேலூர் கழகம் 1806, தென்னிந்திய புரட்சினா 1801. அப்போது வந்து பாருங்கள் 1806, 1801. அடுத்து சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்னா அது காந்திலாம் வந்தப்போ 1930. சிப்பாய் கழகம்னா 1857. அப்போ ஃபஸ்ட்டு இது, செகண்டு, தேர்டு, 4 அப்படியே ரிவர்ஸில் போகுது. அப்போது 4321 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு கவனிங்க. 116 புத்தகங்களையும் ஆசிரியர்களின் பெயரையும் சரியாக பொறுத்தவன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறளில் ஒரு டார்கெட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் ரொம்ப பிடிச்சிருக்கும் போல கொஸ்டின் எடுத்தவங்களுக்கு. திருக்குறள் இதிலேயே வச்சு அந்த நூலை வந்து திருக்குறள் பேரில் வர நூல் எடுத்து கேட்டாங்க. திருக்குறள் உரைவலம் இது தண்டபாணி தேசிகர். திருக்குறள் நுண்பொருள் மாலை இது வந்து குழந்தைசாமி. அடுத்து திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு இல்லை திருக்குறள் நுண்பொருள் மாலை இது வந்து கவிராயர், காரிரத்தின கவிராயர் வரும். திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்புங்கிறது கீவா ஜெகநாதன். எஸ், கீவா ஜெகநாதன். வாழும் வள்ளுவம் இது வந்து தான் வாசே குழந்தைசாமி. எஸ். அப்போ வந்து பாருங்க இதே வணக்கம் வள்ளுவ அப்படின்னு வந்துச்சுன்னா ஈரோடு தமிழன்பனுடையது. அப்போது இதுக்கான ஆன்சர் 4321 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கவனிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் சிம்ம விஷ்ணு கால வரிசைப்படி தான் கேட்டிருக்காங்க. இதில் பல்லவ மன்னர்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிம்ம விஷ்ணு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே அவங்களே கொடுத்துட்டாங்க. 1 2 3 4 தான். அப்படியே நேராகவே மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன், ராஜசிம்மன். ஸோ அப்போ ஆன்சர் கரெக்டு தான், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கவனிங்க. 118 சங்ககால தமிழ் சமூகத்தில் தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே என வீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடிய பெண்பார் புலவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா காவற்பெண்டு. அடுத்து கவனிங்க. மேக்ஸ் கொஸ்டின் 3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் அப்படிங்கிற சம்மு.
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியலாக சொல்கிறேன், இந்த கொஸ்டின் வந்து லாஸ்ட் டைம் பார்க்குறப்போ அல்லது வந்து மற்றும் வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஷார்ட்கட் ஃபார்முலா போடுங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக வந்துட்டு சொல்லிட்டு போன இந்த சம் 4 டேஸ்க்கு முன்னாடி சம் எடுத்தப்போ அது அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு போகலாம். ஆப்ஷன் ஏ 1 நாள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து வந்து பாருங்க, இதுவும் நம்ம போட்ட கொஸ்டின் தான். பர்சன்டேஜ் வந்ததுன்னா 100% வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ 40னா அதை வந்து 140 அப்படிலாம் எடுத்து சொல்லி போட சொல்லியிருப்பேன். ஒரு பள்ளியில் கணிதம், இயற்பியல், உயிரியல் இந்த பாடங்களுக்கான இடங்கள் 5:7:8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஆன்சர் மட்டும் ஃபாஸ்ட்டாக பாருங்க. ஆன்சர் என்ன வரும்பா டக்குன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க பார்க்கலாம். 2:3:4 போடுறதுக்கு டைம் இல்லை, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 15 கிலோகிராம் சர்க்கரையோட விலை வந்து 255 ரூபாய் இருக்குது. அப்படின்னா டீ தூள் விலை வந்து 1615 ரூபாய். 22 கிலோகிராம் அரிசியோட விலை 572 ரூபாய். ஸோ இந்த மாதிரி நம்ம காயின்ஸ் ரிலேட்டட் சம் பார்த்துருப்போம், அதே மாடல் தான். அப்போ இதோட மொத்த விலை என்னன்னு கேட்குறாங்க, 3003. நெக்ஸ்ட், ஒரு நபரோட வருமானம் 10% உயர்த்தப்பட்டு அப்புறம் 10% குறைக்கப்படுது. இதுக்கான ஆன்சர் 1% குறையுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 45 மாணவர்கள் உள்ள வகுப்புல இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ரவி 9வது தரம் பெற்றிருக்காரு, ராஜ்க்கு கீழே 18 மாணவர்கள் தரம் பெற்றிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி 17. நெக்ஸ்ட் பாருங்க, மேத்ஸ் எல்லாம் நம்ம தனியா சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து டேஞ்சர் அப்படிங்கிறத இப்படி குறிப்பிட்டா அதே இதை மெஷின் இந்த ரிலேட்டடான சம் வந்து பார்த்தோம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கவனிங்க, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அடுத்து வந்து கவனிங்க, உயிரினங்களில் கார்பன் கீழ்கண்ட எந்த பணி அல்லது பணிகளை செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் ஆன்சர் ஃபஸ்ட்டு கரெக்டு தான். இது கரிம மூலக்கூறின் கட்டமைப்பு, மற்ற அணுக்களுடன் எளிதில் பிணைப்புகளை ஏற்படுத்துது, டிஎன்ஏ ஆர்என்ஏ எடுக்கக்கூடிய வடிவம், செயல்படும் நெகிழ்வுத்தன்மை, கெமிஸ்ட்ரி கொஸ்டின். ஸோ 3மே கரெக்டு, ஆப்ஷன் டிப்பா. நெக்ஸ்ட் பாருங்க, சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு. மின்காந்தங்கள் தயாரிக்க பயன்படும் காந்த பொருட்கள் பெற்றிருக்க வேண்டிய பண்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் குறுகலான காந்தயக்க கண்ணி, அடுத்து மிகு ஊடுருவு திறன் கரெக்டு, நீக்குத்திறன் இல்லை, குறை தக்க வைப்பு திறன். அப்போ என்னென்ன ஆன்சர் வருது? ஃபர்ஸ்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மண் பற்றிய கூற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடு. அடுத்து ஜியோகிராபிக்கு வந்துட்டாங்க. வட இந்திய சமவெளியின் மண் பெரும்பாலும் இமயமலை ஆறுகளால் படி வைக்கப்படுகிறது. கருப்பு மண் என்று பிரபலமாக அறியப்படும் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகம் இருக்குன்னு சொல்றாங்க. இல்லை. அடுத்து தக்கான பீடபூமியில் இருந்து உருவாகும் மண் வளமான மற்றும் அதிகமான ஈரப்பதத்தை தாங்கும் திறனுடையது. கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட், தேர்டு சரியானது, ஆப்ஷன் பிப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து கவனிங்க, நிரந்தர நிலவரி திட்டம் கர்சன் பிரபுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை. வங்க பிரிவினைனா காரன்வாலிஸ் இல்லை. ரயத்வாரி முறை மன்றோ தாமஸ் மன்றோ கரெக்டு. இருப்பு பாதை இணைப்பு இது கரெக்டு, டல்ஹவுசி. அப்போ சரியா இருக்கிறது 3, 4, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க, சரியாக காலவரிசையில் அமைத்திடுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட், இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை இது இப்போ 1945. இந்திய தேசிய இராணுவம் தோற்றுவிக்கப்படுதல் எப்போ? 1942. ராயல் இந்திய விமானப்படை தோற்றுவிக்கப்படுதல் அப்படிங்கிறது சி ராஜகோபாலாச்சாரி திட்டம், இது 1944 வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து 2 தான் வரணும், ஆப்ஷன் பி 2, 1, 3, 4. நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்க, அடிப்படை கடமைகள் பற்றிய சரியான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 129க்கு ஆப்ஷன் சி. ஓகேங்களா? 3, 2, 4, 1 அப்படிங்கிறது கரெக்டாக வரும். ஏன்னா ராயல் தான் ஃபர்ஸ்ட். இது 30 சம்திங் வரும். எனக்கு இயர் கரெக்டாக எக்ஸாக்டாக ஞாபகம் வரல. 1930 சம்திங்கில் வரும். ஓகேங்களா? 32, 4 இது ரெண்டில் ஏதோ ஒரு டேட்டு. ஸோ அப்போ வந்து இதுதான் ஃபஸ்ட்டு, இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த்து. அப்போ வந்து எப்படி வருதுன்னா 3, 2, 4, 1, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்க,
அடிப்படை கடமைகள் பால்ட்டி கொண்டாங்க பற்றிய சரியான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கிறது அடிப்படை கடமை தான். இயற்கை சூழலை பாதுகாக்கிறது, மேம்படுத்துறது கரெக்டு. நம்முடைய பாரம்பரியங்களையும் பன்முக பண்பாட்டையும் பாதுகாப்பது கரெக்டு தான். இது வராது. பொது உடைமைகள் தனியார் உடைமைகள் கிடையாது, பொது சொத்துக்களை பாதுகாக்கிறது தான் அடிப்படை கடமை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2 மற்றும் 3. அடுத்து பாருங்க, முன்னுரிமை அட்டவணை வரிசையின்படி சரியான வரிசை ஒழுங்கினை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக எது வரும்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, துணை ஜனாதிபதி, மக்களவை சபாநாயகர், மாநில முதலமைச்சர்கள், மத்திய அரசாங்கத்தோட இணையமைச்சர்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்க, இந்த கீழ்கண்ட பத்தியினை வாசித்து, இது பாருங்க எவ்வளோ பெரிய கொஸ்டின் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதில் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப வந்து இதில் தான் டைம் எடுத்ததே. ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டினை வந்து கேட்டு வச்சு அநியாயம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கவனிங்க. ஸோ அப்போது இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும்னா, நான் டக்குன்னு ஆன்சரை மட்டும் சொல்லிடுறேன். ஆன்சர் ஆப்ஷன் பி, பாலின வேறுபாட்டினை குறைப்பதற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு கவனிங்க, தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு கழகம் NCDC பற்றிய சரியான விடையை வந்து தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கவனிங்க. அப்போது ஒவ்வொரு அமைப்பையும் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கணும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னா, ஃபஸ்ட்டு கரெக்டு சட்டப்பூர்வ கழகம், 4th கரெக்டு வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிறது. ஃபஸ்ட்டு 4th ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கவனிங்க, பின்வரும் திட்டங்கள் மற்றும் கருத்துக்களை அது தொடர்புடைய பெயர்களுடன் சரியாக பொருத்தவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரயத்வாரி திட்ட அறிக்கை, இது மன்றோன் முன்னாடியே பார்த்துட்டோம். அடுத்து பஞ்சமர் பள்ளிகள், ஆதி திராவிடர். பஞ்சமர் பள்ளிகள் அப்படின்னாலே யோசிக்கவே தேவையில்ல, அயோத்திதாசரும் சிங்காரவேலரும் தான். சாரி, இதுக்கு வரணும். அடுத்து ஆணாதிக்க பேரினவாதத்தை எதிர்த்த தலைவர் யார் அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு யார் வருவாங்க? பேரினவாதத்தை எதிர்த்த தலைவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தந்தை பெரியார். இவரை மறந்துச்சு பாருங்க, தந்தை பெரியார். நீதி கோட்பாடுன்னு ஜான் ரால்ஸ். அப்போது ஆன்சர் என்ன வருது? 2, 4, 1, 3 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்களேன், இந்தியாவில் திறந்தவெளி மலம் கழிப்பதை ஒழிப்பதற்கும் ஸ்வச் பாரத் மிஷன் மூலம் திடக்கழிவு மேலாண்மையை மேம்படுத்துவதற்கும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து ஆப்ஷன் சி, பொது சுகாதாரத்தை மேம்படுத்துதல் மற்றும் தூய்மை கலாச்சாரத்தை வளர்ப்பது. நெக்ஸ்ட் பாருங்க, பின்வருவனவற்றுள் கிராமத்திலிருந்து நகரத்திற்கு இடம்பெயர்வு குறித்த தவறான பொருத்தத்தை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தப்பு தான், கிராமத்திலேருந்து கிராமத்துக்கு இடம்பெயர்றது இது தப்பு. இது வந்து நகரத்திலிருந்து கிராமத்துக்கு இடப்பெயர் தான் தலைகீழ் எதிர் நகர்வுன்னு சொல்லுவோம். கிராமத்திலிருந்து கிராமத்துக்கு இடப்பெயர்னா கிராமப்புற மறுசுழற்சி. 2nd 3rd கரெக்டாக இருக்கும். கிராமத்திலிருந்து நகரத்துக்கு இடப்பெயர்வு நெருக்குதல் வெளியேறுதல் செயல்பாடு. நகரத்திலிருந்து நகரத்துக்கு இடப்பெயருங்கிற நகரப்புற மறுசுழற்சி. அப்போது 2, 3 சரி, ஆப்ஷன் சிப்பா. நெக்ஸ்ட் பாருங்க, கூற்று காரணம். இடப்பெயர்வு என்பது பிராந்தியங்கள் மற்றும் பிரதேசங்களுக்கு இடையே மக்கள் இடம்பெயர்தல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்து காரணம், இடப்பெயர்வு வெளிப்புறமாகவோ அல்லது சர்வதேசமாகவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா, 2மே சரிதான். அப்போ கூற்று காரணம் 2ம் சரி. அடுத்து பாருங்க, பின்வருவனவற்றுள் எவை சரியாக பொருந்தியுள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கவனிங்க, ஒவ்வொரு நிலத்துக்கும் உரிய பறவைகளை கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கவனிங்க, குறிஞ்சினா கிளி, ஓகே. முல்லைனா காடு, அப்போ காட்டுக்கோழி. மருதம்னா வானம்பாடி வராது, நெய்தலும் கிடையாது. பாலை அப்படின்னா இது வந்து புறா, கரெக்டு தான். ஸோ அப்போது 1st 2nd 5th ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் டி ஆன்சரு. நெக்ஸ்ட்டு கவனிங்க, பின்வரும் கூற்று மற்றும் காரணத்தை படித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 2மே கரெக்டு தான். 1801 அந்த கிளர்ச்சி கொடுத்துருக்காங்க இல்லையா, 2மே கரெக்டு. கொஸ்டின் நம்பர் 139க்கு அப்போ ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், உன்னதமான தூய்மையான மனித சிந்தனையின் தொகுதியே திருக்குறள் என்னும் ஏரிலியன் கருத்தை அடியொற்றி திருக்குறளை தமிழர் வேதம் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஜியு போப்பா. அடுத்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்கள்,
சான்றாண்மையின் இலக்கணம் குறித்து வள்ளுவர் கூறுவனவற்றை நிரல்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும்னா வரிசைப்படுத்தணும். அதான் வந்து கேட்டிருக்காங்க. நிரல்னா வேற ஏதாச்சும் யோசிக்க கூடாது, வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. அன்பு, அடுத்து நாணம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒப்புரவு, சமமாக நடத்துறது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்ணோட்டம், அடுத்து தான் வாய்மை. அப்போ எது வருது? ஃபஸ்ட்டு 3 1 3 1 4 5 2 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இருப்பு முகம் செரித்த ஏந்தெழில் மறுப்பின் இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் வந்து ஊமை அணி. ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், மேக்ஸ் கொஸ்டின். ஏபி மற்றும் சி ஆகியோர் தனித்தனியாக ஒரு வேலையை 12 நாட்கள் 15 நாட்கள் 20 நாட்களில் செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சேர்ந்து செஞ்சால் எந்த மாதிரி போடணும், மீதம் உள்ளது அப்படின்னு சொல்லி சேர்ந்து செஞ்சு மீதம் உள்ளதுன்னு கேட்டால் எப்படி போடணுங்கிறத இந்த மாடல் சம்மில் ஏ மற்றும் பியை மட்டும் வச்சு நம்ம பார்த்துருப்போம். இங்கே 3 பேத்துக்கு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்னது? 4 ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், மென்சுரேஷன். ஒரு சதுர வடிவிலான பூங்காவானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதன் அனைத்து பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலமுள்ள ஒரே அளவிலான பாதையால் சூழப்பட்டுள்ளது. அந்த பாதையின் பரப்பளவு 288 சதுர மீட்டர் எனில் அந்த பூங்காவின் சுற்றளவை காண்கன்னு கேட்டிருக்காங்கப்பா. என்ன ஆன்சர் வரும் இதுக்கு? ஆப்ஷன் டி, 136 மீட்டர். அடுத்து பாருங்க, ஒரு மனிதர் ரூபாய் 500க்கு இந்த சம்க்கு ஆன்சர் என்ன வரும்? இந்த சம்க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2:10. நெக்ஸ்ட் எல்சிஎம் சம்மு ஏ மற்றும் A+2. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2550. நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்கள், நம்ம ஏபி அப்படி மட்டும் வச்சு பார்த்துருப்போம், சி வரும். இங்கே ஏபியை கொடுத்துட்டு அப்போ ஏவோட வேல்யூ இப்போ இங்கே வந்து 2 வந்து கலந்து கொடுத்துருக்கிறதுனால கிராஸ் மல்டிபிள் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் இதுக்கு என்ன வரும்னா ஆப்ஷன் பி, 7/25. அடுத்து பாருங்களேன், இந்த 311 சம்மு இதை எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ற எண்ணானது எப்படி வரும்னா 11ஆல் மீதியின்றி வகுப்படும், ஆனால் 3ஆல் மீதியின்றி வகுப்படாது. இது ஃபஸ்ட்டே பேசிக்லேயே நம்ம வந்து இதை பார்த்துடணும். எண்ணியல் இருக்கு இல்லையா, அதிலே வந்து நம்ம இதை தெரிஞ்சுக்க வேண்டிய சம்மு. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஒரு பகடை சம்மு. ஸோ 1க்கு எதிரே 4 மற்றும் 2க்கு எதிரே 5 இருக்குது. நாம் அப்போ வந்து ஒரு டைஸை வந்து போட்டு பார்த்து நாமளே அசியூம்ஷன் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ வந்துட்டு எப்படி வரும்னா 3ஆனது 4 மற்றும் 6க்கு அருகே இருக்கும் அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட்டு கவனிங்க, 150. புவியியல் கால அட்டவணையில் நவீன மனிதன் எந்த பருவம் மற்றும் சிறு காலத்தில் தோன்றினான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து கவனிங்க, இதுக்கு ஆன்சர் இதுக்கு வந்து ரியலி வந்து இது டஃப்பான கொஸ்டின். இதுக்கான கரெக்டான ஆன்சரை வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஆன்சர் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு ஆன்சர் எல்லாம் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டினாக இருக்குது. ஸோ இதை வந்து புக்கில் எங்கேயுமே வந்து இதை பார்த்த மாதிரி தெரியல. ஸோ இதை வந்து நான் பார்த்துட்டு உங்களுக்கு பின் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து கவனிங்க, கொஸ்டின் நம்பர் 151. கார்பன் மோனாக்சைடு. இது வந்து பாருங்க, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சயின்ஸ் எடுத்து ஜாகிரபி இருக்கு, ஆனால் அதை கூட அவங்க வரிசையை கேட்கல, இடையில போட்ட மாற்றி கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க. ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா இதுக்கு அனைத்துமே சரிதான். சரிவர எரிக்காத எரிபொருள் வரக்கூடியது, பெட்ரோல் எரிபொறி வாகனங்களில் வரும். ரொம்ப நேரம் இது உமிழ்னோம் அப்படின்னா குமட்டல் வந்து ஏற்படுத்தும். கரெக்ட், 3மே சரிதான். ஸோ இது கார்பன் மோனாக்சைடோட இது கெமிஸ்ட்ரி லேப்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு கவனிங்க, மால்வா பீடபூமி. இதை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. இதில் கூற்று வந்து எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு வந்து மால்வா பீடபூமிக்கு இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, 2ம் 3 சரியானது. அடுத்து பாருங்க, கூற்று காரணம் வந்து கேட்டிருக்காங்க. கூற்று, அரசியல் தலைவர் என்பதை தவிர கோபாலகிருஷ்ண கோகலே ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்திய சமுதாயத்தின் சேவகர்கள் என்னும் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பை நிறுவினார் அப்படின்னு காரணத்தை கொடுத்துருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் 2மே சரி. அப்போ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க, பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவனிங்க, காந்தி இர்வின் உடன்படிக்கை எல்லாத்துக்குமே தெரியும், 1931. சிட்டகாங் வெடிப்பு அது வந்து 1930. பூனா ஒப்பந்தம்னா எப்போ? 1932 செப்டம்பர் மந்தில் நடந்திருக்கும். வகுப்புவாத தீர்வுனா
இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1932. அப்போ என்னடா ரெண்டுமே ஒரே டைமில் கொடுத்துருக்காங்கன்னா மந்த்தை பார்க்கணும். இது ஆகஸ்ட்டு, இது செப்டம்பர். அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த்து. அப்போது ஆன்சர் எது வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து தேர்டு வருதா? இப்போ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சிப்பா. நெக்ஸ்ட்டு கவனிங்க, புகழ்பெற்ற இடமும் பகுதியும். இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 2 and 5 கரெக்டு. கஜ்ராகாவும் பண்டல்கன் கரெக்டு. திருப்பதி ராயல சீமா இது கரெக்டு. அப்போது ஆப்ஷன் சி 2, 5 மட்டும் சரி. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய குடியரசுத் தலைவர் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் தவறான கூற்றை அடையாளம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி, 5 ஆண்டுகள் கடந்த பிறகும் குடியரசுத் தலைவர் பதவியில் நீட்டிக்க இயலாது. அப்படிலாம் கிடையாது. அடுத்த குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுற வரைக்கும் அவர் இருக்கலாம். ஓகேங்களா? குற்றச்சாட்டு இம்பீச்மெண்ட் மூலிமா அவர் நீக்கம் செய்யப்படலாம். இருக்கும்போது எப்போ வேண்டும்னாலும் அவர் வந்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு பதவி விலகலாம். துணை குடியரசுத் தலைவர்கிட்ட போய் பதவி விலகல் கடிதத்தை கொடுப்பாரு. எந்த ஒரு குடியரசுத் தலைவரும் இது வரைக்கும் பதவி நீக்கம் செய்யப்படலங்கிறது கரெக்ட் தான். இது சிம்பிளான கொஸ்டின், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2 உள்ளவற்றை சரியாக பொருத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, சட்டப்பிரிவு 280 இது வந்து நிதிக்குழு. அடுத்து சட்டப்பிரிவு 263 263 அப்படின்னா 263 மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் தகராறு தீர்ப்பாயம். அப்போது ஃபஸ்ட்டுக்கு 4 நடுவில் 2 இருக்க மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கா. அடுத்து வந்து பாருங்கள், சட்டப்பிரிவு வந்து அடுத்து வந்து சட்டப்பிரிவு 263ங்கிறது பொருட்கள் மற்றும் சேவை வரிக்குழு. 279 ஏன்னா மாநிலங்களுக்கு இடையிலான குழு. ஆப்ஷன் ஏப்பா, 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் பாருங்க, சரியான விடையை பொறுத்துக. தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம்னாலே என்ன வரும்? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம்னா ஸோ கவனிங்க, இதுக்கும் ஆன்சர் வந்து 4-1. கவனிங்க, 4-1 தான் வரணும். இது வந்து நிதிக்குழுவா? 263ங்கும் போது மாநிலங்களுக்கு இடையிலான குழு. ஆப்ஷன் வந்து பி கிடையாது. சரி, ஆப்ஷன் வந்து பி. ஃபஸ்ட் நான் பி தான் டிக் பண்ணியிருக்கேன்னா ஆப்ஷன் வந்து பி, ஏ கிடையாது. ஓகேங்களா? ஆன்சர் பி. நெக்ஸ்ட் வந்து கவனிங்க, தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். இது வந்து 1986 தான். இது அடிக்கடி பார்த்துருக்கோம். நுகர்வோர் இயக்கம் அப்படிங்கிறது 1974. அடுத்து தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் 1988. ஏகபோக மற்றும் கட்டுப்பாட்டு வர்த்தக நடைமுறைகள் சட்டம் இது வந்து 1969. அப்போது ஆன்சர் 3, 4, 2, 1 ஆப்ஷன் ஏப்பா. அடுத்து வந்து கவனிங்க, 159 நிதி ஆயோக்கின் எஸ்டிஜி இந்திய குறியீடு 2023-24 தரவரிசைப்படி பின்வரும் மாநிலங்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? இதுக்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன் ஏ 1, 3, 2, 4. நெக்ஸ்ட் வந்துட்டு கவனிங்க, இது கொஞ்சம் டவுட்டட்லேயே வைங்க இந்த கொஸ்டினை. ஓகேங்களா? அடுத்து வந்து கவனிங்க, பெண்களின் நலனுக்காக தமிழக அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தியது. பின்வருவனவற்றில் எந்த காரணம் இந்த திட்டத்திற்கான நியாயமான விளக்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும்னா ஃபஸ்ட்டும் 4த்தும் வந்து சரி. ஆமாம், ஃபஸ்ட்டும் 4த்தும் சரி. ஆப்ஷன் டி 1, 4 வந்து மட்டும் சரியானது. அடுத்து வந்து கவனிங்க, தேசிய விவசாய சந்தை இநாம் இணைய முகப்பின் நோக்கம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறந்த விலையை பெறுவதற்கு விவசாயிகளுக்கு உதவுதல், விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தைப்படுத்துதல் வழிகளை வந்து வழங்குறது இநாம். அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட்டும் விவசாய பொருட்களுக்கு ஒரு ஒருங்கிணைந்த தேசிய மெய்நிகர் சந்தையை உருவாக்குவது. இதுவும் கரெக்டு தான். ஸோ அப்போ 3ம் சரி, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்துட்டு கவனிங்க, தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் குறிக்கோள் அல்லது குறிக்கோள்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதோட குறிக்கோள்கள் என்ன அப்படின்னா கவனிங்க,
ஆப்ஷன் வந்து பி வரும். நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களை திறன் மேம்பாடு அடைய பயிற்சி திட்டங்களை அளிப்பது, திறன் மேம்பாட்டு சான்றிதழ் பெற்றவர்களுக்கு பண விருதுகள் வழங்கி வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துறது, நாட்டோட உழைப்பாளர்களோட உறுதித்திறனை அதிகப்படுத்துறது. ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்துட்டு கவனிங்க, மேக்ஸ் கொஸ்டின். கரண்ட் அஃபேர்ஸ். நம்மை காக்கும் 48. இந்த திட்டத்தின் கீழ் விபத்து நடைபெறப்போ ஸோ உச்சவரம்பு எவ்வளோனா 1 லட்சம் வரைக்கும். அடுத்து வந்து கவனிங்க, செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் 2022ஆம் வருடம் முதல் அதன் சொந்த புதிய பிரத்யேக வளாகத்தில் செயல்பட்டு வரும் இடம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் சென்னை பெரும்பாக்கத்தில், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து கவனிங்க, பொறுத்துக. ஆதரவு தேடுதலின் சின்னம். ஸோ இதுக்கு என்ன வரும் அப்படின்னா அசோக மரத்தோட இலை. அடுத்து அன்பின் சின்னம், இது வெள்ளை அல்லிமலர் வரும். காகம் ஒரு நல்ல முன்னறிவிப்பான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகை, அப்போது இது நற்றிணை. இப்போ ஆன்சர் என்ன வருது? 2413, ஆப்ஷன் பிப்பா. நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்கள், பின்வருவனவற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? கவனிங்க, கோபால நாயக்கர் இவர் திண்டுக்கல் தான். துண்டாஜி வாக் மதுரை கிடையாது. மருது பாண்டியர்கள் இவங்களை வந்து ஸோ இவர் வந்து மருது பாண்டியர்கள் சிவகங்கை வருவாங்களா? அப்போ இதுவும் தப்பு. புலிதேவன் நெற்கட்டும் சேவல், அது ஃபெல்லிங் தப்பாக சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. நெற்கட்டான் சேவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது தேர்டும் செகண்டும் தப்பாக இருக்குது, தவறானதானே கேட்டிருக்காங்க. அப்போ செகண்டும் தேர்டு மட்டும், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்கள், திருக்குறளில் யாருடைய கடமைகள் மறைமுகமாக கற்பிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் என்ன வரும்? யாருடைய கடமைகள் அப்படின்னா மறைமுகமாக குடிமக்களுடைய அப்போது அங்கே அரசனுக்கு தானே கடமையை சொல்லியிருக்காங்க, குடிமக்களுக்கு ஏன் யோசிக்கக்கூடாது? அரசனுக்கு வந்து நாட்டை வந்து நன்னெறியில் நடத்தணும், இதுதான் அரசனுக்குரிய பண்புகள், அதெல்லாம் வந்து டைரக்டாகவே சொல்லப்பட்டுருச்சு. மறைமுகம் அப்படின்னு ஒரு வார்த்தை குடிமக்களுக்கு உரியது. நெக்ஸ்ட்டு கவனிங்க, உடையவர்கள் என்போர் எதை உடையவர் என வள்ளுவர் கூறுகிறார். திருக்குறள் ரிலேட்டடான கொஸ்டின் நிறைய அந்த டைம் கேட்டாங்கங்க. கிட்டத்தட்ட 8 to 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஊக்கம் உடையோர். நெக்ஸ்ட் வந்துட்டு கவனிங்க, மேட்ச் இட். தலைச்சங்க புலவனார் தம்முள், இதுக்கு என்ன வரும்? யார் குறிப்பிடப்படுதுன்னா சம்பந்தர். அகன்பொதியில் திருமுனிவன் தமிழ்ச்சங்கம், இதுக்கு யார் வருவாங்க அப்படின்னா மாணிக்க வாசகர் வந்துட்டு வருவார். கூடலினாய்ந்த ஒண்டி தமிழ், இது வந்து யார் அப்படின்னா இது வந்து கம்பர். கூடலினாய்ந்த ஒண்டி தமிழ், ஒண்டி தமிழ்னா சேக்கிலார். மதுரை தொகையாக்கினான்னா கம்பர். அப்போது என்ன வருதுன்னா 3, 4, 2, 1. நெக்ஸ்ட் வந்துட்டு கவனிங்க, அடுத்து வந்து மேக்ஸ் மென்சுரேஷன் வந்துருச்சா? கவனிங்க, 8 சென்டிமீட்டர் விடமுள்ள கோலமானது. ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் பி, 37.9. அடுத்து கூட்டு வட்டி முறை, இந்த சம்முக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் டி, 8920 ரூபாய். அடுத்து பாருங்கள், ஏபிசி டைரக்ஷன் சம்மு, வட்ட வடிவமான அரங்கத்தை வந்து ஒரு முறை வந்து சுற்றி வர ஏவுக்கு வந்து இவ்வளோ டைம் ஆகும். இது அப்படியே டெஸ்ட்டில் வந்து கேட்ட கொஸ்டின்ப்பா. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும்னு பாருங்கள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 46 நிமிடங்கள் 12 வினாடிகள் அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்கள், ரீசனிங். அடுத்த உறுப்பை வந்து காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன வரும் இதுக்கு? ஆப்ஷன் பி, வருஷம் 1890. கவனிங்க, அடுத்து கொஸ்டின். இது வந்து மேக்ஸில் ரீசனிங்லேயே இந்த கூற்று காரணம் மாதிரி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா இதுக்கு வந்து ஆன்சர் 1. இதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு 175க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இளஞ்சிவப்பு மற்றும் பச்சை. 176க்கு பாருங்கள், இந்த சிம்பிள் கொடுத்து இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து போட்டுடலாம். இதுக்கான ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 177 வந்து பாருங்கள், இதில் வந்து தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 177. ஸோ இதுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா சயின்ஸ் கொஸ்டின், பயாலஜிலிருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதில் தவறாக இருக்கிறது 3 மட்டும். ஓகேங்களா? Y குரோமோசோமும் வரும், XXY. நெக்ஸ்ட் வந்துட்டு கவனிங்க, 178. கீழ்காணும் நிலையான வளர்ச்சி இலக்குகளை பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா
ஆப்ஷன் டி 3421. நெக்ஸ்ட் கவனிங்க. கீழ்காண்பனவற்றுள் 179 கீழ்காண்பனவற்றுள் தீன் இலாஹி பற்றிய உண்மையான கூற்று அல்லது கூற்றுகள் எவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த தீன் இலாஹி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கவனிங்க. ஆப்ஷன் சி ஆன்சர். முஸ்லிம்கள் மற்றும் இந்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேசிய மதமாக நிறுவ வேண்டும். நெக்ஸ்ட் கவனிங்க. 180 சோழ அரசி வானமாதேவி சதி மேற்கொண்டார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய பட்டயம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி திருவாலங்காடு பட்டயம். நெக்ஸ்ட் வந்துட்டு கவனிங்க. மேட்சீட்டு இதில் வந்து கவனிங்க பாரதியா. ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா பாரதியார்னா நூல் பொறுத்து கேட்டிருக்காங்க. கண்ணன் பாட்டு, தேசிக விநாயகனார் ஆசிய ஜோதி, பாரதிதாசன் பாண்டியன் பரிசு, ராமலிங்கம் பிள்ளை தமிழன் இதயம். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்னா 3412 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 182 இது வந்து பார்க்கலாமா. நீதித்துறை செயற்பாடு. ஸோ 1947 ஆளுமையில் அறநெறி சார்க்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2007 நீதித்துறை வாழ்வின் மறு அறிக்கை. இது வந்து எப்போ வரும்னா 1997. அடுத்து நிர்வாக தீர்ப்பாயம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே. அப்போது 3421 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு கவனிங்க. கூற்று காரணம் 183 கூற்று இந்திய அரசமைப்பு சட்டம் மிகவும் குறிப்பாக நீதி புனராய்வு அதிகாரத்தை குறிப்பிடுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் நீதித்துறையானது தனது நீதி புனராய்வு அதிகாரத்தை அடுத்த ஆண்டுகளில் விரிவாக்கி கொண்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கூற்று தவறு, ஆனால் காரணம் சரி. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்துட்டு கவனிங்க. கீழ்காண்பனவற்றுள் பொருத்தமற்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்க்கலாம். கவனிங்க. நூற்றி 84 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 182 எஸ்ஆர் பொம்மை வழக்கு 1994 நீதித்துறை சீர்திருத்தம். இதுவுமே இந்த வருஷத்தை பார்த்துக்கோங்கப்பா. அடுத்து வந்து கவனிங்க. அப்போ பொருத்தமற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இது வந்து தப்பாக தானே இருக்குது. அடுத்து உன்னி கிருஷ்ணன் வழக்கு. அப்போது ஃபஸ்ட்டு வந்து தப்புன்னு சொல்லலாம். கவனிங்க. எஸ்ஆர் பொம்மை வழக்குங்கிறது அங்கே வழக்கே வந்து இந்த நீதித்துறை சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான். ஸோ அப்போ இது வந்து நீதித்துறை சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கு இல்லை. இது வந்து தப்பு. ஏன்னா பிரகாஷ் சிங் வழக்கு தான் வந்து இங்கே தப்பாக இருக்கிறது. இது வந்து போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். எஸ்ஆர் பொம்மை வழக்கில் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை பற்றி அப்போ வந்து கேஸ் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு. ஸோ அப்போ இது கரெக்டு தான். உன்னிகிருஷ்ணன் வழக்கும் கல்வி உரிமை கரெக்டு தான். நாகராஜ் வழக்குனா இடஒதுக்கீடு கரெக்டு தான். அப்போ தப்பாக இருக்கிறது சி. அடுத்து வந்து கவனிங்க. நாட்டின் அடிப்படை சட்டத்தின்படியே அன்றி எந்த ஒரு மனிதனும் கைது செய்யப்படவோ சிறைப்படுத்தப்படவோ நாடு கடத்தப்படவோ அவரின் சொத்துக்களை கைப்பற்றவோ வேறு எந்த வகையிலோ அளிக்கப்பட முடியாது. இது எந்த ஆவணத்தில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்குறாங்க. மகா சாசனம் மேக்னா கார்ட்டால இருக்குப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 186 பாருங்க. ஹெச்ஐவி தொற்று பெரும்பாலும் உணர்வுள்ள நடத்தை முறை காரணமாக பரவுகிறது கூற்று. காரணம் இரத்தமாற்ற நோயாளிக்கு எய்ட்ஸ் தொற்று மோசமான கண்காணிப்பு காரணமாக ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் பி வரும். 2 கரெக்டு தான், சரியான விளக்கம். அடுத்து பாருங்க. எத்தனை கூற்று காரணம் பாருங்க. 187 பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற தலைப்பிலிருந்து கேட்டிருக்காங்க பால்ட்டியில். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும்னா கவனிங்க. 2மே வந்து சரி. ஸோ ஆப்ஷன் சி வரும் இதுக்கும். அடுத்து வந்து கவனிங்க. 188 புதிதாக தொடங்கப்படும் நிறுவனங்களுக்கு வரிச்சலுகை 3 வருடங்களுக்கு வழங்குவது என்று தொடங்கப்பட்டது நிதி சட்டம். ஸோ எந்த நிதி சட்டம்னா ஆப்ஷன் ஏ 2016. அடுத்து பாருங்க. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க காற்றாலை. அடுத்து பாருங்க. 190 பின்வருவனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு சொல்லுவோம், அது எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்து மதுரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு வரும். தமிழ்நாட்டின் பண்பாட்டு தலைநகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாமக்கல்ல தமிழகத்தின் நெற்களஞ்சியமா தஞ்சாவூர் தான். ஸோ இது அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. நாமக்கல்னா முட்டை நகரம். அப்போது இதில் தவறாக பொருந்தி இருக்கிறது 3 4. இது கொஞ்சம் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் டி. அடுத்து சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். காவேரிப்பாக்கம் கல்வெட்டு தப்பு. திருமுக்கூடல் கல்வெட்டு.
வீர ராஜேந்திரா கரெக்டு, திருவாலங்காடு செப்பேடு கரெக்டு, முதலாம் ராஜேந்திரா, உத்திரமேரூர் கல்வெட்டுனாலும் முதலாம் பராந்தகன் சோழன். ஸோ கரெக்டு தான். ஸோ அப்போது லாஸ்ட் 3 கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் சி 2, 3, 4 சரி. 192 பாருங்கள். மதராஸ் மாகாணத்தில் ஒத்துழையாமை இயக்க எதிர்ப்பு சங்கத்தை தொடங்கிய கட்சியை அடையாளம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் என்னது? நீதி கட்சி. நெக்ஸ்ட்டு கவனிங்க. சரியான கூற்றினை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா திருக்குறளை இந்தியில் மொழிபெயர்த்தவர் அப்பா தீட்சிதர்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. ஜெர்மனியில் மொழிபெயர்த்தவர் இது வந்து பாருங்க, ஜெர்மனியில் மொழிபெயர்த்தவர் டாக்டர் க்ரௌல். இது தப்பு. அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியுது. இது கரெக்டு, இந்த பாயிண்ட். அடுத்து வந்து பாருங்க, நட்பியல் 13 அதிகாரங்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. 5 அதிகாரங்கள் தான். ஸோ அப்போது இதில் வந்து சரியானது அப்படிங்கிறது 3 மட்டும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கோவிந்தராஜன் வருவார். ஸோ ஆப்ஷனே தப்பாக இருக்குது. 3 மட்டும்தான். ஆனால் பி 1, 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் ஆப்ஷன் தப்பு. நெக்ஸ்ட்டு கவனிங்க. 194 கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லா பொருளும் இதன் பால் உள்ள. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இல்லாத எப்பொருளும் இல்லை. காரணம் திருவள்ளுவரின் கருத்துக்களில் பல அவர் காலத்தில் நிலவிய கொள்கைகளோடு ஒப்பிடும்போது புதுமையானவை, புரட்சிகரமானவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வருது? இதுக்கு 2 சரிதான், ஆனால் சரியான விளக்கம் இல்லை. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்கள், சரியான இணையை தேர்ந்தெடுக்க. தமிழகத்தில் சங்ககால காசுகள் கிடைத்த இடங்கள் இதில் வந்து கரெக்டாக வந்து கேட்டிருக்காங்க. தருமபுரி கரெக்டு, துப்பூர், சேலம், கன்னியன்குட்டை கரெக்டு தான், ஈரோடு தப்பு. ஸோ அப்போ இங்கே திருச்சினா துறையூர் வந்துடும். அப்போது இங்கே என்ன கேட்டிருக்காங்க? சரியான இணையா? ஃபஸ்ட்டும் செகண்டும்ப்பா. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு மேக்ஸு. தனி வட்டியில் ஏ அப்படிங்கிறவர் இந்த 16,000 தொகை. இந்த சம்க்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 16 × 2/3 ஆண்டுகள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரேசியோ மீப்போவா கேட்டிருக்காங்க. விகிதத்தில் கொடுத்து இந்த மாதிரி எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கேட்டால் எப்படி போடணுங்கிறத பார்த்துருப்போம். ஹெச்சிஎஃப் சம் இந்த மாடல் அப்படியே இதே கொஸ்டின் போட்டிருக்கோம். ஆன்சர் என்ன வரும்? 195, 143. ப்ராக்டிஸ் பண்ணோமா இந்த சம்? ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு கவனிங்க. 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளம். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா 814. 199 வந்து பார்த்தீங்கன்னா பெரியவர். ஸோ இந்த வயது சம் கேட்டிருக்காங்க. அப்போது இதில் வந்து ஆப்ஷன் சி கியூ. நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்கள், ஃபைனல் சம்மு ஆப்ஷன் ஏ √(f(x). ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல், சாரி எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டிருக்கீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் அந்த ஒரு சில கொஸ்டின்ஸ் டவுட்டடாக இருந்ததை கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் பின் பண்ணுறேன். அதே போல் நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நல்லா பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. உங்களோட இதையும் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் குரூப் 4 நான் நெக்ஸ்ட் குரூப் 4 கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறவங்க மட்டும், ஸோ இந்த 150 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த பேட்ச் கம்ப்ளீட் 1 இயர் பேட்ச். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச், மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த ஒரே கோர்ஸ்லேயே இருக்கும். 1 இயர் ஃபுல்லாக நாங்கள் சொல்கிறத மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸஸில் இருந்து ஸ்கூல் புக், சிலபஸ் வைஸ்னு தனித்தனியாக ஓலைச்சுவடி வகுப்பு அப்படின்னு நிறைய வந்து கொடுத்துருக்கோம். ஸ்கெடியூல் கீழே இருக்கோ. ஸோ வேணுங்கிறவங்க அந்த ஸ்கெடியூலை வந்து கிளிக் பண்ணி ஃபுல்லாக தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க 8807081095 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்க்கு மெசேஜ் பண்ணுங்க. ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 4 கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்லி 150 நபர்களுக்கு மட்டும்தான். அதுக்கு மேலே கண்டிப்பாக அட்மிஷன் அப்படிங்கிறத போட மாட்டோம். ஸோ ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க ஃபாஸ்ட்டாகவே பிஃபோராகவே வந்து மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.